ஹாய் ஐஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோ ஜீச்சனை காமிக்கிறாங்க. அவங்க ஒரு பிளைட் டேட்டுக்காக ஏற்பாடு பண்ணியிருக்காரு. அவங்க தாத்தா அந்த பொண்ணை மீட் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கான். அவன் நான் இப்போ வரைக்கும் எத்தனையோ பொண்ணு எங்கள் தாத்தா ஏற்பாடு பண்ணியிருக்காரு, யாரையும் போய் நான் மீட் பண்ண போனதில்லை. பட் இந்த பொண்ணு ரொம்ப ஸ்பெஷலாக இருப்பாருன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவன் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் அப்போ அங்கே வந்ததுமே யாரையுமே காணாமீங்கன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே அங்கே ஷாக் ஆகிடுறா. அவளோட நேம் வந்து வேன். அங்கே அவன் ஹீரோ கொண்டு போய் கொடையெல்லாம் பிடிச்சிட்டு அங்கே வந்து ஒரு வெயிட்டர் மாதிரி ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் தன்னை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்டு இதான் தாத்தா வந்து பார்த்து வச்ச மாப்பிள்ளையான்னு சொல்லிட்டு சரி ஓகே நம்ம ரெண்டு பேருமே போய் வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கலாமான்னு சொல்லிட்டு அங்கே வந்து கேட்டதும் அவன் ரொம்ப ஷாக் ஆகி போயிட்டு என்ன வந்துட்டு இவளுக்கு எதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இல்லையா, என்னை இப்படி ட்ரெஸ்ஸில் பார்த்துட்டுமா வந்துட்டு உடனே ஓகே சொல்லிட்டா அப்படின்னா என்ன இவளை பற்றி நான் தப்பாக எதுவும் புரிஞ்சுக்கிட்டேனான்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவன் ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். பிறகு நம்ம ஹீரோயின் ரெண்டு பேருமே மேரேஜ்மே பண்ணிக்கிறாங்க. அப்போ ஹீரோயின் எதுக்காக இந்த மேரேஜ்னு சொல்லிட்டு அங்கே யோசிக்கிறா. இப்படி வந்துட்டு அவங்க அப்பா வந்து பேங்க்ராப்ட் ஆகிட்டாரு. ஸோ வந்துட்டு இந்த நிலமையிலேருந்து தப்பிக்கணும்னா பண்ணிக்கணுன்றதுக்காக தான் அவள் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. இவளுக்குமே வந்துட்டு எந்த ஒரு நல்ல பையனுமே கிடைக்க மாட்டான், பணக்காசு போன வாசின்னு சொல்லிட்டு வீட்டில் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்காங்க. இப்போ வரைக்கும் நம்ம ஹீரோயினோட அப்பா அங்கே ஹீரோவோட தாத்தாக்கு ஏகப்பட்ட ஹெல்ப் பண்ணியிருக்காரு. பட் இவருக்கு வந்துட்டு இது டேர்னிங் ஹெல்ப் பண்ணுறதுக்காக ஸோ வந்துட்டு தன்னோட பேரன் கூட சேர்ந்து அவர் என்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. அப்போங்க நம்ம ஹீரோ உனக்கு என்ன கார்டு வேணுமா இல்லாட்டி உனக்கு என்ன வில்லா வேணுமான்னு சொல்லிட்டு அவன் கேட்டதுமே ஐயோ எனக்கு இப்போ பார்ட் டைம் ஜாப்க்கு டைம் ஆயிடுச்சு நான் வரேன்னு சொல்லிட்டு வேமா அவன் அங்கேருந்து போயிட்டுருக்கா. அப்போ உண்மையிலே தாத்தா சொன்ன மாதிரி தன்னோட பேரே வந்துட்டு ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருப்பாருன்னு சொல்லிட்டு அதே மாதிரி தான் இருக்காருன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாயிட்டு போயிட்டுருக்காங்க. அவங்க தாத்தா வந்துட்டு அட பாவி கல்யாணம் முடிச்சனைக்கே அந்த பொண்ணை தனியாக விட்டுட்டு இருக்க, ஒழுங்காக போய் அவன் கூட சேர்ந்து இருன்னு சொன்னதும் நான் அவளை செக் பண்ணணும் தாத்தா, அவள் மணி மேலே ஆசை வச்சிருக்கலாம் என்னன்னு எனக்கு தெரியணும்னு சொன்னதும் அவர் ரொம்ப கோவப்படுறாரு. நம்ம ஹீரோயின் பார்த்தா அங்கே வந்துட்டு டிரான்ஸ்லேஷன் பண்ணுற அந்த வேலையை தான் பண்ணிகிட்ருக்கா. ஸோ அதனால் அவங்க கூட சேர்ந்து ஏகப்பட்ட ட்ரிங்க்மே வந்து பண்ண வேண்டியதாக இருது. அவங்க வந்துட்டு அவளுக்கு அங்கே கிஃப்டாக வந்துட்டு பொருளெல்லாம் கொடுத்ததுமே இல்லை இது எனக்கு வேணாம், நான் ஒர்க் பண்ணது கிடைச்ச காசே எனக்கு போதும்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போயிட்டுருக்கா. அசிஸ்டன்ட் நம்ம ஹீரோயினை பற்றிலாம் சொன்னதுமே நான் என்ன எது உண்மையிலே தப்பாக தான் புரிஞ்சுக்கிட்டேனான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு ஷாக் ஆகிட்டுருக்கு. பிறகு ஹோட்டலுக்குலாம் போய் அங்கே வந்துட்டு ரூம் பார்த்தா எதுவுமே வந்துட்டு சுத்தமாக பிடிக்கல. சரி ஓகே சின்னதாக நீ வந்துட்டு எனக்கு ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கு, நான் வந்துட்டு அவ கூட சேர்ந்து அங்கே இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். அங்கே சரி நான் இப்படி போய் அவள் கூட சேர்ந்து இப்போ இருக்கலாமே அவள் வீட்டுக்கு போகலாமேன்னு சொல்லிட்டு அங்கே வீட்டுக்கு போய் கதவை நாக் பண்ணிட்டு இருந்தா. ஹீரோயின் தண்ணியை போட்டதில் அங்கே வந்துட்டு தூக்கமே இல்லாமல் தவிச்சிட்டு என்ன பண்ணிகிட்ருக்க நீ மரியாதையோடு இங்கேருந்து போயிரு, நீ தப்பாக ஏதாச்சும் வந்துட்டு ரூமுக்கு வந்துட்டு இங்கே வந்து அட்டூழியம் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு அவன் கேட்டுட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு அவள் கோவப்பட்டுருக்கா. அப்போ அங்கே வந்துட்டு அங்கே வீட்டு ஓனரையும் காட்ஸையுமே கூப்பிடுறா, இவனும் வந்துட்டு என் வீட்டை வந்து பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவங்களுமே நம்ம ஹீரோவை பிடிச்சதுமே நான் வந்து அவளோட ஹஸ்பண்ட் சொன்னதும் நானுமே அவளோட அம்மா நான் வந்து என்ன தேய்ச்சி சொல்லலாமான்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப கோவப்படுறாங்க. அப்போ அவன் மேரேஜ் சர்டிஃபிகேட்லாம் காமிச்சதுமே அவங்களுக்கு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிடுது. பட் இருந்தாலுமே இவன் வந்துட்டு ஹஸ்பண்ட்னா கதை ஓப்பன் பண்ணியிருப்பாள், இவ ஏதாச்சும் ட்ரிக்கை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கானான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு கோவமாயிட்டு இருக்காங்க. அங்கே வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு என்னமோ வந்து விஷயம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அங்கே வந்து பேசும்போது அங்கே நம்ம ஹீரோயின் உள்ளேருந்து இதெல்லாமே கேட்டுட்டு ஐயோ நான் வந்துட்டு சாரி கேட்டுக்கிறேன் இது என்னோடய ஹஸ்பண்ட் தான் சொல்லிட்டு அங்கே வந்து நம்ம ஹீரோவை கூட்டிகிட்டு போயிட்டு நான் வந்துட்டு ஒர்க்கில் கொஞ்சம் பிஸியாக இருந்தேனா அதனால் டயர்ட் ஆகிட்டு இந்த மாதிரி ஆயிடுச்சு, ப்ளீஸ் நீங்கள் என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. வந்துட்டு உங்களை மேரேஜ் பண்ணதே மறந்து போயிட்டேன்னு சொல்லும்போது அவன் அப்படியே வந்துட்டு அவளோட ஷோர்ட் பட்டை நாங்கள் மேலே இப்படி ஓப்பனாக இருக்கோமே அதை பார்த்ததும் கோவப்பட்டு கணத்தை சேர்ந்து அரைஞ்சதுமே நீ இப்போ வந்துட்டு என்னை இப்போ அடிக்கிறதுக்கு தான் வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்தியான்னு சொல்லி கேட்டதும் அங்கே வந்துட்டு அவள் சாரி கேட்குறா. சரி ஓகே நீ என் கூட சேர்ந்து என்னோட வீட்டுக்கு வந்துடும்னு சொன்னதும் இவன் கிராமத்து சைடில் இருப்பான், நான் டெய்லி போயிட்டு எப்படி பார்ட் டைம் ஜாப்க்கு வர முடியும்னு சொல்லிட்டு இல்லை இருக்கட்டும் பரவாயில்ல நான் இங்கேவே இருந்துக்கிறேன், உங்களுக்கு எதுக்கு வந்துட்டு இப்போ சிரமம்னு சொன்னதும் நான் சிட்டி சைடில் தான் வந்துட்டேன், நீ என் கூட சேர்ந்து வா அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. நான் வந்துட்டு இன்றைக்கி இங்கேவே வந்து ஸ்டே பண்ணிக்கிறேனே அப்படின்றத சொன்னதுமே அவளுக்கு அதெல்லாமே கேட்டுட்டாங்க ரொம்பவே வந்துட்டு நர்வஸ் ஆகுது. இவனை வந்துட்டு தங்க வேணான்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கவுமே இப்போ என்ன சொல்ல வரேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு அங்கே பக்கத்தில் போனால் ஸ்லிப் ஆகி ரெண்டு பேருமே சேர்ந்து அங்கே வந்துட்டு பக்கத்தில் விழுந்து ரொம்பவே க்ளோஸ் ஆகிடுறாங்க. ஹார்ட் பீட்லாம் ரொம்பவே ரைஸ் ஆகிடுது. ரெண்டு பேருமே சேர்ந்து இப்போ என்ன கிஸ் பண்ணிக்க போகிறோமா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரெண்டு பேருமே வந்துட்டு க்ளோஸ் அப்படி வரும்போது ஹீரோயினுக்கு பார்த்தா வாமிட் வர ஆரம்பிச்சிருது. அங்கே வந்துட்டு படுத்து அவள் தூங்க ஆரம்பித்ததுமே ஹீரோ பக்கத்தில் வந்ததுமே கையை பிடிச்சிட்டு ப்ளீஸ் என்னை விட்டுட்டு போகாதீங்க என் கூட சேர்ந்தே இருங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. அவளுமே நைட் ஃபுல்லாக வந்துட்டு அவன் கூடவே சேர்ந்து வந்து ஸ்டே பண்ண ஆரம்பிச்சிடுறா. நெக்ஸ்ட் டே வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு முழிப்பு வர
வரும்போது அவன் கூட இருக்கிறத பார்த்துட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகி போயிடுது. ஐயோ கடவுளே என்னாச்சின்னு சொல்லிட்டு அவள் பாட்டு அங்கே வந்து கோவப்பட்டு கத்திட்டு திரும்ப போட்டு அடித்ததுமே மாற்றி மாற்றி அடிக்கிறதுக்கு தான் என்ன கூப்பிட்டியான்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கேட்கும்போது அவள் சாரி சொல்கிறா. நீங்கள் எப்படி என்கிட்ட இந்த மாதிரி நடந்துக்கலான்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்றத அவன் சொல்கிறான். சரி ஓகே நீ வந்துட்டு கேர்ஃபுல்லாக இருந்துக்கோ அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். நம்ம 2 பேருமே சேர்ந்து ஒரே வீட்டில் இதுக்கப்புறம் ஸ்டே பண்ணலாம் அப்படின்றத சொல்லிட்டு அவன் இந்த வீட்டுக்குமே கூட்டிகிட்டு போனதுமே அங்கே வந்துட்டு சார்னு சொல்லிட்டு அவன் பேசும்போது அதை கேட்டுட்டு ஷாக் ஆகிட்டு நீ நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது, எப்பயுமே நாங்கள் 2 பேரும் இந்த மாதிரி தான் பேசிக்குவோம் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அப்போங்க நம்ம ஹீரோயினுமே சரி ஓகே அப்படின்றத சொல்லும்போது என்னாச்சு இந்த ஃபேஸில் வந்து மார்க் அப்படின்றத சொல்லி கேட்டதும் நான் வந்து கீழே விழுந்துட்டேன் அப்படின்றத அவன் சொல்கிறான். ஆனால் அவருக்கு அசிஸ்டண்ட்டுக்கு புரியுது ஹீரோயின்ட்டு அடி வாங்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்போ என்னோடய ஒய்ஃப் முன்னாடி நீ வந்துட்டு என்னோட ஐடென்டிஃபைவை ரிவீல் பண்ணிடாதன்னு சொன்னதும் பாஸ் இந்தாங்க வில்லாவோட கீ அதுக்கப்புறம் வந்துட்டு அதோட டாக்குமெண்ட் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் அங்கே கார் இருக்கதை பார்த்துட்டு என்ன இந்த கார் வந்துட்டு இப்போ எப்படி இங்கே வரும், நீ சாதாரண ஒர்க்கர்ன்றப்ப அப்படின்ற சட்டி கேட்கும்போது இல்லைப்பா இது செகண்ட் ஹேண்டில் வாங்கினேன், ரொம்ப சீப்பாக தான் வந்துட்டு இதெல்லாம் கிடைக்கும்னு சொன்னதுமே செகண்ட் ஹேண்டுங்கெல்லாம் வாங்கணுன்னா நான் எப்பயும் வாங்கியிருப்பேனே அப்படின்றத சொல்லிட்டு அவர் ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கா. பட் இதெல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப எனக்கு என்னமோ கிளாஸாக இருக்க மாதிரி தோணுதேன்னு சொன்னதும் அப்படி தெரியுதுல, ஏன்னா நான் இப்போ தான் வாட்டர் வாஷ் விட்டுருக்கேன் அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். பிறகு அங்கே வீட்டுக்கு வந்ததுமே வீடை பார்த்தா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் ரொம்ப அப்படியே ஆச்சரியப்பட்டு பார்க்கும்போது அவன் அதெல்லாமே பார்த்துட்டு இந்த வீடு வந்துட்டு ஜஸ்ட் என்னோட வில்லாவோட ஒரு பாத்ரூம் சைஸ் தான், இப்போ இதை பார்த்துட்டு இது என்ன வீடு ரொம்ப சின்னதாக இருக்குன்னு அவள் சொல்லுவா பாரு, இவளை பற்றி எனக்கு தெரியும்ல அப்படின்றத யோசிக்கும்போது ஹீரோயின் இந்த வீடு ரொம்பவே சூப்பராக இருக்குது தெரியுமா, இந்த வீடெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியாச்சு, நீ எப்படிப்பா இவ்வளோ காசு கொடுத்து வாங்கின அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே நான் வந்து லோன் போட்டிருந்தேன், எனக்கு கொஞ்சம் காசு சேவிங் அதை வச்சு பண்ணேன், பட் மிச்சத்துக்கு இதை லோன் தான் வாங்கியிருக்கேன்னு சொன்னதும் ஹீரோயின் சரி ஓகே நீ லோனுக்காக கஷ்டப்படாத இன்னும் இந்த காசை வச்சு கொடுன்னு சொன்னதுமே நான் வந்துட்டு உமன்கிட்டருந்து காசுலாம் வாங்க மாட்டேன்னு சொன்னதும் என்னப்பா நீ வந்துட்டு ஆள் பார்க்க மாடலாக இருக்க பழைய காலம் மாதிரி பேசிகிட்டு இருக்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே சேர்ந்து தான் எந்த கஷ்ட நஷ்டங்கள்னாலுமே நம்ம வந்துட்டு மேனேஜ் பண்ணணும், ஸோ வந்துட்டு நீ என்கிட்ட காசு வாங்குறத பற்றிலாம் ஃபீல் பண்ணாத இதை வச்சுக்கோ அப்படின்றத சொல்லிட்டு அவள் சந்தோஷமாயிட்டு அங்கேருந்து போகும்போது ஸ்லிப்பாகி திரும்ப விழுந்துடுறா. இவன் பிடிக்க போகிறப்ப 2 பேருமே சேர்ந்து திரும்ப அங்கே பக்கத்தில் ரொம்பவே க்ளோஸாக வந்துடுறாங்க. தாத்தா கால் பண்ணிட்டு ஏன்டா என்னோட மருமகளை ஏதோ ஒரு சின்ன வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் வச்சிருக்கியாமேன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவப்பட்டதுமே அங்கே ரொம்ப வந்துட்டு ஹீரோக்கு என்ன பேசுகிறேன்னு தெரியல, தாத்தா வாட்டிக்கு ஏதாச்சும் வந்துட்டு சொல்லி கொடுத்துருவாரோ என்னமோன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே நர்வஸ் ஆகிட்டு இருக்கு. ஃபோனை அவட்ட கொடுன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயின்ட்ட நீ கோவலாம் படாதமான்னு சொன்னதுமே தாத்தா நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, அவர் எனக்காக எவ்வளோ பியூட்டிஃபுல்லான வீடு வாங்கி கொடுத்துருக்காரு, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது தாத்தா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அவரை நீங்கள் திட்டாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது தாத்தா வந்துட்டு அவனோட உண்மையான ஐடென்டிஃபைவை சொல்ல போகிறாரு. பட் அவன் ஃபோனை வந்துட்டு வேகமாக வாங்கிட்டு அங்கேருந்து போகிறான். அவன் நைட் போல் அங்கே ரொம்ப சூப்பராக வந்துட்டு குக் பண்ணிட்டுருக்கா. ஆனால் அவளுக்கு அங்கே தும்மலாக வந்துட்டுருக்கு, ரொம்ப உடம்பு முடியாமல் போயிட்டுருக்கு. ஐ திங்க் நான் வந்து மெடிசன் எடுத்துக்கிறணும் அப்படின்றத அவள் சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கா. பிறகு இங்கே ஹீரோட்ட தாத்தா கால் பண்ணிவிட்டு நீ ஒரு புது வீட்டில் வந்துட்டு பொண்ணை கொண்டு போய் விட்டுருக்க, நீ வந்துட்டு வேகமாக வீட்டுக்கு போக வேணாமான்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவப்படுறாரு. இதெல்லாம் வந்துட்டு இவங்க தான் சொல்லியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்க அசிஸ்டண்ட்டையும் கார்ட்ஸையும் பார்த்து அவர் முறைக்கிறாரு. சரி ஓகே நான் போகிறேன் தாத்தான்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு அங்கேருந்து கிளம்பும்போது நம்ம ஹீரோயின் அவனுக்காக நிறைய சாப்பாடெலாம் பண்ணி வச்சுட்டா. பட் அங்கவே வந்துட்டு தூங்க ஆரம்பிச்சிடுறா. அவன் இதை பார்த்துட்டு நீ எந்திரி அப்படின்றத சொன்னதுமே அங்கே வந்துட்டு அவன் எந்திரிச்சதும் என்ன வந்துட்டு அவங்களுக்காக தான் நான் சாப்பாடு சமைச்சு வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அவன் எந்திரிக்கும் போதே அவன் வந்துட்டு மயக்கமாக எழுறா. தொட்டு பார்த்தா அவளுக்கு அவங்க ரொம்ப ஃபீவர் ஆகிட்டுருக்கு. நான் இப்போ உடனே வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகணுன்னு சொன்னதும் ஐயோ ஹாஸ்பிட்டல்லாம் வேணாம், போனோன்னா மணி தான் ரொம்ப வேஸ்ட் ஆகும்னு சொல்லிட்டு என்கிட்ட மெடிசன் இருக்குது நான் அதை சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு அவள் எடுக்க போனால் அவள் அப்படியே மயக்கமாக எங்கள் கீழே விழுக போனதுமே ஹீரோ பிடிக்க போய் 2 பேருக்குமே ஆக்சிடென்ட் அங்கே கிஸ் ஆனதுமே ஹீரோயின் சாரி கேட்குறா, நான் வேணும்னு இதெல்லாம் பண்ணலை, பட் என்னை வந்துட்டு நீ ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகாத, எனக்கு ஊசினா ரொம்ப பயம் சொல்லிட்டு அவங்க வந்துட்டு மயங்கிடுறா. அப்போ அங்கே நம்ம ஹீரோ இவளோட ஃபேஸை பார்த்துட்டு நான் வந்து லவ்லெல்லாம் விழுந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அசிஸ்டண்ட்டை கால் பண்ணி டாக்டரை வர சொல்கிறான். அப்போ டாக்டருமே வந்துட்டு அவங்களுக்கு இம்யூனிட்டி பவர் ரொம்பவே கம்மியாக இருக்குது, ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த மெடிசனை கொடுங்க, அவங்க தொடர்ந்து ஒர்க் பண்ண வாசி தான் இந்த மாதிரி டயர்டாக இருக்காங்க அப்படின்றதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவுமே அவளுக்காக மெடிசன்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு எந்திரி மெடிசன் குடிப்பேன் அப்படின்றத சொன்னாலுமே அவள் எந்திரிக்கவே மாட்டா. நான் எப்படி வந்துட்டு இவளை எழுப்பி விட்டுட்டு இப்போ மெடிசன்லாம் கொடுக்க வைக்கிறதுன்னு சொல்லிட்டு அவனுக்கு ஷாக் ஆகிட்டு அவனே வந்துட்டு வாயில் மெடிசன்லாம் போட்டுட்டு அங்கே தண்ணியெல்லாம் குடிச்சு நம்ம ஹீரோயினுக்கு அவன் வந்துட்டு கிஸ் பண்ணிவிட்டு அங்கே வந்துட்டு மெடிசன் கொடுக்க அங்கே ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான். கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோயின் கனவுலே வந்துட்டு பயங்கரமாக அலறி அடிச்சுட்டு அங்கே எந்திரிச்சிட்ருக்கா. ஐயோ ப்ளீஸ் என்னை விட்டுருங்கன்னு சொல்லிட்டு அப்போ நம்ம ஹீரோ என்னாச்சு உனக்கு, நீ அமைதியாப்படு நான் இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கம்ஃபர்ட் பண்ணிகிட்டு இருக்கான். இவளுக்கு அப்படி என்ன கனவு வந்துச்சு, இப்படி கனவுல வந்துட்டு பயந்து
திடீர்னு போய் எந்திரிக்கிற லெவலுக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சுக்கு. நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோயின் அவனங்க பார்த்துட்டு ஷாக் ஆகி போயிட்டு, நீங்கள் என்ன நைட்டு ஃபுல்லாக என்னோட ரூமில் பண்ணீங்கன்னு சொன்னதும், ஃபஸ்ட்டு நீ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, நைட்டு ஃபுல்லாக உனக்கு உட முடியல, நான் தான் கேர் பண்ணி பார்த்துக்கிட்டேன். ரெண்டாவது இது உன்னோட ரூம் கிடையாது, என்னோட ரூம். என் கையிலே படுத்து என் கைப்புறம் எனக்கு பெயின் ஆகிட்டு இருக்குன்னு சொன்னதும், அவன் ரொம்பவே தேங்க்யூ சொல்லிட்டாங்க, சாரியுமே சொல்லிட்டேக்கா. அப்போ உங்கள் தாத்தா வெளியே இருந்து பயங்கரமாக கத்திட்டுருக்காரு, வாடா வெளியே மோதும் அப்படின்றத சொல்லிட்டு கேர் பண்ணாமல் அந்த பொண்ணுக்கு உட முடியாமல் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அடிக்க போகும்போது, தாத்தா அப்படிலாம் இல்லை, அவர் தான் என்னை நல்லா பார்த்துக்கிறாருன்னு சொன்னதுமே ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு, இந்த பிரேஸ்லெட் நான் உனக்காக தான் கொண்டு வந்திருக்கேம்மான்னு சொல்லிட்டு கொண்டு வந்ததுமே, தாத்தா இதை போய் எதுக்காக இவட்ட கொண்டு வந்து கொடுத்துட்ருக்கீங்க, இது நம்ம மருமகளுக்காக கொடுக்குறதுக்குன்னு சொன்னதும், அதனால தான் கொண்டு வந்திருக்கேன், இவ தான் நான் உன்னோட ஒய்ஃப் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கொடுக்கும்போது அதை பார்த்துட்டு ஹீரோயின், தாத்தா இது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது, எனக்கு வேணான்னு சொன்னதும், என்ன எக்ஸ்பென்சிவ், ஏன்னா சில பிள்ளை மில்லியன் இருக்கும் அப்படின்றத சொன்னதுமே, என்னது மில்லியனான்னு சொன்னதும், தாத்தாக்கு எல்லாத்தையுமே இப்படி அதிகமாக சொல்கிறதே வழக்கமாக போயிடுச்சு, அப்படிலாம் கிடையாது, இது ஜஸ்ட்டு வந்து ஃபேக் தான் அப்படின்றத சொன்னதுமே, அதை கேட்டுட்டு ஃபேக்னா ஓகே அப்படின்ற சைட்டு அவள் ரொம்ப சந்தோஷமாயிட்டு அதை கையில் வாங்கி போட்டுக்கிறா. தாத்தாக்குமே அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்பவே ஹாப்பியாகிட்டு இருக்கு. ஹீரோயின்ட்ட நீ இப்படி பார்ட் டைம் ஜாப்லாம் இதுக்கப்புறம் போகக்கூடாது, உனக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் போயிட்டுருக்குன்னு சொன்னதும், நான் வந்துட்டு நேற்று கொஞ்சம் உடம்பு முடியாமல் போனதுக்காக நீங்கள் இப்படிலாம் பேசுவீங்களா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு அவ சொல்கிறா, நான் அந்த ஜாப்பையுமே குயிட் பண்ணிட்டேன்னு சொல்லும்போது, அப்போ அங்கே கால் பண்ணிவிட்டு இஷ்டத்துக்கு ஜாப்பை வந்துட்டு நீ விட்டேன்னா உடனே விட்டுட்டு போயிட முடியுமா, இன்னுமே வந்துட்டு சைன் பண்ணி எந்த ஃபார்முலாட்டியுமே முடியல, நீ கிளம்பி வா அப்படின்றத சொன்னதும், அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயினுமே வேறு வழி இல்லாமல் அங்கே போக வேண்டியதாகிடுது. நம்ம ஹீரோயினுமே அங்கே போய் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ அங்கே ஒர்க் பண்ணுறவங்க பேசிகிட்டு இருக்காங்க, நம்ம பாஸ் இன்னைக்கு வரப்போகிறாராம்ப்பா, பார்க்குறதுக்கு ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருப்பாராம். சிங்கிளான்னு சொல்லிட்டு அங்கே பேசினதுமே ஹீரோயினுக்கு அதெல்லாமே கேட்டுட்டு அங்கே ரொம்பவே ஹாப்பிட்டுருக்கு. அப்போ அந்த மேனேஜர் வா உன்னோட சேலரியை வந்து கணக்கு முடிச்சுட்டு வாங்கிட்டு போன்னு சொன்னதுமே ரொம்ப ஹாப்பிட்டு ஹீரோயின் போயிட்டுருக்கா. பட் அந்த லேடியோட ஃபேஸே அங்கே வந்து மாறிட்டுருக்கு. உள்ளே வர அந்த பிரசிடென்ட் வேறு யாரும் கிடையாது, நம்ம ஹீரோ தான். அங்கே ஹீரோயின் ஓடிட்டுருக்கதை பார்த்துட்டு இந்த பொண்ணு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு யோசிச்சுட்டு இருக்கான். அங்கே அவங்களோட அந்த சீஃபுங்க வந்துட்டு என்ன வந்து இப்போ பார்த்துட்ருக்கீங்க சார்னு சட்டி கேட்டதுமே, இல்லை எனக்கு தெரிஞ்ச பொண்ணு மாதிரி இருந்தாங்க, வேறு ஒன்றும் இல்லை அப்படின்ற சைட் அங்கே உள்ளே போயிட்டுருக்காங்க. நம்ம ஹீரோயின் உள்ளங்க அந்த மேனேஜரை மீட் பண்ண வந்ததுமே பார்த்தா அவங்க அப்பாங்க வந்துட்டு ஹீரோயின்ட்ட கோவப்பட்டு கத்த ஆரம்பிச்சிடுறாரு. நான் எத்தனை டைம் உனக்கு கால் பண்ணுறது, நீ காலை ரிசீவ் கூட பண்ண மாட்டேறியா, நீ ஒழுங்காக நான் சொல்கிறத கேட்டு மிஸ்டர் வாங்க வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கோ, உனக்கு 2 மில்லியன் காசு கொடுப்பாங்கன்னு சொன்னதும், அந்த கிழவனை போய் நான் மேரேஜ் பண்ணணுமான்னு சொல்லிட்டு கேட்டதுமே அப்போ அந்த மேனேஜர் 2 மில்லியன் உனக்கா, இது வந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, பேசாமல் நீ மேரேஜ் பண்ணிக்கோன்னு சொன்னதுமே ஹீரோயின் ரொம்பவே கோவமாயிட்டு, நீங்கள் வந்துட்டு இந்த விஷயத்தை தலையில் அமர்ந்தால் பெட்ஷாக இருக்கும், எனக்கு நல்லாவே புரிஞ்சுக்கிடுச்சு, என்னை அசிங்கப்படுத்தணுன்றதுக்காக இந்த ஆள் கூட சேர்ந்துக்கிட்டு என்னை இங்கே வர வச்சுருக்கீங்க அப்படி தான் நினச்சிட்டு அங்கே ரொம்ப கோவப்பட்டுச்சேக்கா. அவங்க அப்பா அந்த ஆள் வயசானா என்ன, நல்லா வந்துட்டு காசு வச்சுருக்காரு, எனக்குமே காசு கிடைக்கும், நீயுமே வந்து லைஃப்பில் செட்டில் ஆகிடலாம், உன்னோட அம்மாவும் நீ சேர்ந்துக்கிட்டு தானே இந்த மாதிரி வேலை பண்ணுறீங்க, எனக்கு காசு கிடைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே கோவப்பட்டதுமே அப்போ நம்ம ஹீரோயின் இதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு மேரேஜ் பண்ணி என்ன எனக்கு வைக்க போகிறீங்க, ஆல்ரெடி எனக்கு தான் மேரேஜ் ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டாங்க வந்து சர்டிஃபிகேட்டை காமிச்சதுமே அப்போ நீ மேரேஜ் பண்ணேன்னு சொல்லிட்டாங்க ரொம்பவே கோவப்பட்டு இருக்கும்போது அந்த மேனேஜர் என்ன இது நம்மளோட பிரசிடென்ட்டோட ஃபேஸ் மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிட்டு பார்த்துட்ருக்கா. அப்போ அங்கே நம்ம ஹீரோ அவர்கிட்ட என்ன இப்படி வந்துட்டு உள்ளே பயங்கரமாக சவுண்டு கேட்குதுன்னு சொன்னதும், அங்கே ஒரு எம்ப்ளாயி ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க, அவங்க அப்பா வந்திருக்காரு, அதனால தான் இப்படி ப்ராப்ளம் ஆகிட்டுருக்குன்னு சொன்னதும், அவங்க பேர் என்னன்னு சொல்லிட்டு கேட்டதுமே ஹீரோயினோட நேம் மாதிரியே இருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஷாக் ஆகி போயிட்டாவே உள்ளே பார்க்குறதுக்காக போகிறான். அப்போ அங்கே அந்த மேனேஜர் என்ன உங்கள் பொண்ணு வந்துட்டு பிரசிடென்ட்டோட ஃபோட்டோவை போட்டு வச்சுட்டு மேரேஜ் ஆயிடுச்சுன்னு போய் சொல்லிட்டு இருக்காளா, இந்த விஷயம் மட்டும் அவருக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஜெயிலில் தூக்கியுமே போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஒழுங்காக உங்கள் பொண்ணை அட்வைஸ் பண்ணி கூட்டிகிட்டு போங்கன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, அவர் என்னோட ஹஸ்பண்ட் தான், நீங்கள் வாட்டு உளராதீங்க, அவர் ஒன்றும் பிரசிடென்ட்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா போர்ஸ் பண்ணி அங்கே வந்துட்டு இழுத்துட்ருக்காங்க. நம்ம ஹீரோயின் அங்கே போட்டு அடித்ததை பார்த்துட்டு அவனுக்கு கோவமாயிட்டுருக்கு. அங்கே அதெல்லாமே பார்த்துட்டு அவங்க ரொம்ப ஷாக் ஆகி போயிட்டு அந்த மேனேஜர் பிரசிடென்ட்டா அப்படின்ற சொல்லிட்டு கேட்கும்போது, யார் பிரசிடென்ட், இவர் தான் பிரசிடென்ட், நான் இவரோட அசிஸ்டன்ட் அப்படின்ற சொன்னதும் அதை கேட்டுட்டு உடனே அந்த லேடி அங்கே அசிஸ்டண்ட்டை வந்துட்டு ஜாலரா அடிச்சவங்க வந்துட்டு பேச ஆரம்பிச்சிடுறாங்க. காசு இவங்க வந்துட்டு இங்கே வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க அப்பா வந்துட்டு கூப்பிட்டா இந்த பொண்ணு போக மாட்டேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் வந்துட்டு பெரிய ப்ராப்ளம் பண்ணிட்டு இருக்கா. ஃபஸ்ட்டு உரிமை அப்பாவுக்கு தானே இருக்குது, அப்பா கூப்பிட்டா போகணுமா இல்லைன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்க அசிஸ்டண்ட்டுக்கு என்ன பேசுனேன்னு தெரியல, வேலை ஏதோ பார்த்துட்டு மற்றவங்க விஷயத்தில் எதுக்காக நீ தலையிறன்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. அவங்க அப்பாங்க நம்ம ஹீரோயினை பிடிச்சி இழுத்ததுமே என்னோட
ஒய்ஃப் மேலே கையை வச்சேன்னா நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டுட்ருக்கான். அந்த மேனேஜர் நம்ம ஹீரோட்ட ரொம்ப இன்சல்ட் பண்ணி பேசினதும் அசிஸ்டன்ட் கோவமாயிட்டு, "நீ என்ன மாதிரி பேச்செல்லாம் பேசிகிட்டு இருக்க? கண்டிப்பாக உன்னை வந்துட்டு நான் சும்மா விட மாட்டேன். என் அசிஸ்டண்ட்டை இந்த மாதிரி பேசினேனான்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவப்படுறாரு. நீ வந்துட்டு இவ்வளோ போய் மேரேஜ் பண்ணியிருக்க, எனக்கு 2 மில்லியன் காசு வந்துட்டு அந்த பேங்க் கொடுத்துருப்பாரு. இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ஹீரோயின், "இந்த ஆளோட பேச்செல்லாம் நீ பெருசாக எடுக்காத. இவர் ட்ரிங்க்ஸ் பண்ணி அடிக்ட் ஆகிட்டாரு. அதனால தான் காசுக்கு இப்படி பேயா அலைஞ்சிட்டு இருக்காருன்னு சொன்னதும் நம்ம ஹீரோ, "இந்தாங்க 2 மில்லியன் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இதுக்கப்புறம் ஆனால் தொந்தரவு பண்ணீங்கன்னா உங்களை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு போனதும் அந்த ஆள் எஸ்கேப் ஆகி ஓடி போயிட்டதுமே இந்த மேனேஜரோட பிளான் எல்லாமே ஃபெயில் ஆகி போயிடுது. நம்ம ஹீரோயின் இன்சல்ட் பண்ணணுன்றதுக்காக நம்ம ஹீரோ இந்த மாதிரி ஆளுங்களாம் இங்கே ஒர்க் பண்ணால் எப்படி விளங்கும்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு செய்கை காமிச்சதுமே, "உன்னை நான் ஃபயர் பண்ணி விட்றேன். நீ இதுக்கப்புறம் எங்கள் ஜாப்க்கு வேணான்னு சொல்லிட்டு அவளை அங்கேருந்து அடித்து இழுத்துட்டு போயிடுறாங்க. சரி ஓகே நீங்கள் வந்துட்டு பேசிட்டுருங்கன்னு சொல்லிட்டு நம்ம அசிஸ்டன்ட், "மேடம் நீங்கள் இதுக்கப்புறம் இங்கேவே வந்துட்டு தொடர்ந்து ஒர்க் பண்ணுங்கள். நான் வந்துட்டு உங்களுக்கு 60% வந்துட்டு சேலரி வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவள் ரொம்ப ஷாக் ஆகிட்டு வாயை பொழந்ததுமே, "பத்தலையா அப்போ 80 கொடுக்குறேன்னு சொன்னதும் ரொம்பவே வந்துட்டு ஹாப்பி ஆகிட்டு ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கா. "என்னப்பா உனக்கு அவருக்கு நடுவில் இவ்வளோ நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்டா சொன்னதும், "நாங்கள் சின்ன வயசுல ரொம்ப க்ளோஸ், அதனால தான் நான் அவன் சொல்கிறான். ஆனால் இப்போ 2 மில்லியன் காசை கொடுத்துருக்கே என்ன இதெல்லாம் சொன்னதும், "நீ இன்னும் கவலைப்படாதன்னு சொல்லிட்டு இருந்தா அவள் 2 மில்லியனை வந்துட்டு ஒரு சீட்டில் எழுதி இது வந்துட்டு என்னன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்டதும், "இதை வந்து ஒரு கடன் பத்திரம் தான். நான் இந்த காசு எல்லாத்தையும் உனக்கு திரும்ப ரிட்டர்ன் கொடுத்துருவேன்னு சொன்னதும், "இதை கொடுக்கணுன்னா வருஷக்கணக்காகுமேன்னு சொன்னதும், "ஒன்றும் கவலைப்படாத எல்லாத்தையும் நான் எப்படினாலும் அடைச்சிருவேன்னு அவள் சொல்லிட்டு இருக்கா. போய் உன் வேலையை பாரு. உங்கள் பாஸ் வந்துட்டு கோவப்பட போகிறாரு. நான் உனக்காக குக்கெல்லாமே பண்ணி வைக்கிறேன்னு சொன்னதும், "அதெல்லாம் வேணாம். அவன் யார் ஏன்ட்ட கோவப்படுறதுக்குன்னு சொல்லிட்டு கேட்டதுமே, "என்னப்பா அப்படி பேசுகிறேன்னு சொன்னதும், இல்லை நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை அதனால தான் அவன் சொல்லிட்டு நானுமே உங்க கூட சேர்ந்து இன்றைக்கி வரனே அப்படின்ற சைட்டு அவங்க வந்துட்டு போகிறான். பார்த்தா அவள் ஸ்கூட்டரில் கூட்டிகிட்டு போனதும், "டாக்ஸியை பிடிச்சி போனால் பரவாதா எதுக்காக அப்படி பண்ணேன்னு சொன்னதும், "எவ்வளோ காசு செலவாகும் தேவையில்லாமல் பண்ணாதப்பா வான்னு சொல்லிட்டு அவன் மார்க்கெட் கூட்டிகிட்டு வந்ததுமே, "எதுக்காக இங்கே நீ கூட்டிகிட்டு வந்திருக்க வீட்டுக்கு போகாமன்னு சொன்னதும், வீட்டுக்கு போனால் அப்புறம் எதை வச்சு சமைக்கிறதுன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு ஒரு லேடிகிட்ட போய் ப்ரைஸ் எல்லாமே கேட்டுகிட்டே இருக்கா. அப்போ "நீ என்ன வந்து விலை மட்டும் தான் கேட்க போறியா இல்லை காய் வாங்க போறியா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது ஹீரோ, "உனக்கு வேணும்னா நீ பர்ச்சேஸ் பண்ண வேண்டியதானே எதுக்காக கேட்டுட்ருக்கேன்னு சொன்னதும், "நீ வா வேறு கடைக்கு போகலான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே ஒரு பர்சன் இருக்கான். அங்கே வந்துட்டு அவன் வந்து ஒரு ட்ராமாக்ஸ் வந்து அடிக்ட் ஆனவன் போல் ஹீரோயின் பார்க்குறதுக்கு ஃபோனில் இருக்க மாதிரியே ஹீரோயினை பார்த்து தோணுதுமே, "வா இது ரொம்ப சூப்பராக இருக்காளேன்னு சொன்னதும், இவளுமே ஹேண்ட்ஸம் மேன் சொல்லிட்டு அங்கே வந்துட்டு பேசினதுமே அவன் ரொம்பவே சந்தோஷமாயிட்டு ஏகப்பட்ட வெஜிடபிள்லாம் அவளுக்கு ஃப்ரீயாக வேற கொடுக்குறான், காசு கம்மியாகவும் கொடுக்குறான். அப்போ அங்கே நம்ம ஹீரோ பார்த்து அங்கே வந்து கேட்டதுமே ப்ரைஸை வந்து அதிகமாக சொன்னதும், இப்போ அவளுக்கு மட்டும் சொன்னேன் எனக்கே நான் சொல்ல மாட்டேன்னு சொன்னதும், அவள் பார்க்க ஹீரோயின் மாதிரி இருந்தா அதனால தான் சொன்னதும், இவன் காசு தூக்கி கொடுத்துட்டு இதை வச்சுக்கோன்னு சொன்னதும், "இந்தாங்க சார் இதுவே நீங்கள் வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அவள் எல்லாத்தையுமே தூக்கி கொடுத்துட்ருக்கான். நம்ம ஹீரோயின்ட்ட, "இதுக்கப்புறம் நீ இந்த மாதிரி ஷாப்லாம் வராதப்பா, பசங்களாம் ரொம்ப மோசமானவங்களாக இருக்கானுங்க, நல்லவனுங்க கிடையாது" அப்படின்றத சொல்லிட்டு பேசிட்டு போகும்போதே ஒரு கார் வந்து ஊடால வந்து நிப்பாட்டுறாங்க. பார்த்தா அது வேறு யாரும் கிடையாது, எல்லாம் அந்த மேனேஜரும் அவளோட ஹஸ்பண்ட் தான். "பார்த்தியா என்னோட கார் வந்துட்டு எவ்வளோ தூரத்துக்கு சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் எப்படி இருக்காருன்னு, ஆனால் ஓ லெவலில் பாரு எப்படி வந்துட்டு சீப்பாக ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் உன் ஹஸ்பண்டோட சேர்ந்து வந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது, எனக்கு இது போதும் நான் என் ஹஸ்பண்டோட ஹாப்பியாக தான் இருக்கேன் ஒன்றும் மாதிரி கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு ஹீரோயின் கிண்டல் பண்ணதுமே, "இங்கே பார்த்தியா இவளோட வெஜிடபிள்ஸை எவ்வளோ கேவலமாக அதை கூட வாங்கிட்டு வந்திருக்கான்னு சொல்லிட்டு ரொம்ப சீப்பாக பேசிட்டு காசெல்லாமே தூக்கி போட்டு ரொம்பவே அங்கே அசிங்கப்படுத்திட்டு இருக்கா. பேபி இவங்க தான் வந்துட்டு என்னை இன்னைக்கு ஜாப்பை விட்டு தூக்குறதுக்கு காரணமே, இவங்களை கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு பனிஷ் பண்ணணும் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்து பேசினதுமே, "நீ ஒன்றும் கவலைப்படாத அந்த கம்பெனியில் எவ்வளோ பெரிய பொசிஷனில் நான் இருக்கேன், நான் சொன்னேன்னா ஒரு செகண்டில் இவனை அந்த ஜாப்பை விட்டு தூக்கிடுவாங்கன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப வந்துட்டு சீப்பாக வந்துட்டு அவன் பேசிகிட்டு இருக்கான். அதெல்லாமே கேட்டுட்டு ஹீரோக்குங்க ரொம்பவே கோவமாயிட்டு அவனோட ஹெல்மெட்டை கலட்டினதுமே ஹீரோவை பார்த்துட்டு அவ்வளோதான் அவனுக்கு அங்கே ரொம்பவே பயமாகி போயிடுது. பண்ணுவனின்னு சொல்லிட்டு கேட்கும்போது கை நடுங்கி ஃபோனை வந்து கீழே போட்டான். என்ன வந்துட்டு மிரட்டிட்டா இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே பேசினதுமே கோவப்பட்டு கணத்தில் அறிஞ்சிட்டு, "ஐயோ சாரி சார்" அப்படின்றத சொல்லிட்டு, "இவ தான் ராங், நான் வந்துட்டு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு வெஜிடபிள் எல்லாமே அங்கே பிறக்கி எடுத்து கொடுத்துட்ருக்கான். இதுக்கெல்லாமே நான் காசு வேணாலும் பே பண்ணிடுறேன்" அப்படின்றத சொன்னதும் வாங்கிக்கோ நம்ம ஹீரோயின்ட்டு அவன் சொல்கிறான். "என்ன வந்துட்டு நீ வந்து இவன்ட்ட போய் இப்படிலாம் மன்னிப்பு கேட்குறேன்னு சொன்னதும் வாயை முடிட்டு பேசாம இரு" அப்படின்றத சொல்லிட்டு ரொம்ப வந்துட்டு அவன் கோவப்பட்டுட்டு அவளை வம்பு பண்ணி அங்கேருந்து இழுத்துட்டுமே போயிடுறாங்க. அப்போ அதெல்லாமே பார்த்துட்டு நம்ம ஹீரோ, "நீ என்னப்பா உன்னை பார்த்து இவ்வளோ தூரத்துக்கு பயப்படுறாங்கன்னு சொன்னதும், என்ன பேசிகிட்டு இருக்க, நான் வந்து பாஸோட பர்சனல் அசிஸ்டன்ட், என்னை பார்த்து பயப்படாமல் எப்படி இருப்பாங்க" அப்படின்றத சரி அவன் கேட்குறான்.
வீட்ல அவன் சாப்பாடுலாமே சாப்பிட்டுட்டு, "உண்மையிலேயே ரொம்பவே சூப்பரா இருக்கு. எங்க வீட்டு நேனி சமைக்கிற மாரியே இருக்குன்னு" சொன்னதும், "என்னது நேனியா?" அப்படின்ற செட் அவ கேட்டதுமே, "இல்ல, இல்ல எங்க அம்மா வந்துட்டு நேனி வேல தானே பார்க்குறாங்க. அப்படியே சொல்லி வந்துட்டு பழக்கமாயிருச்சு" அப்படின்றத சொன்னதும், "நான் மேரேஜ் ஆனதுலேருந்து உன்னோட அம்மாவ பார்க்கவே இல்ல. அப்படின்னா நான் போய் வந்துட்டு அம்மாவ பார்க்கணுமேன்னு" சொன்னதும், "அவங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கல்லப்பா, இவ்வளோ தூரத்துக்கு பிஸியா? எப்போ வந்து டைம் இருக்குமோ, டைம் இருக்கும்போது நான் கூட்டிட்டு போறேன்னு" அவன் சொல்றான். பிறகு அவனோட அந்த கோட் வந்துட்டு கிழிஞ்சிருக்கிறத பார்த்துட்டு நம்ம ஹீரோயின், "ஐயோ! ட்ரெஸ்ஸே கிழிஞ்சிருக்கு. நம்ம அத தைக்கணும்னு" சொன்னதும், "எதுக்கு இத போய் புதுசா எடுத்துக்கிட்டா போச்சுன்னு" சொன்னதுமே, "என்ன பேசிட்டு இருக்க? அது எவ்வளோ காஸ்ட்லியா இருக்கு. அத போய் நீ வந்துட்டு வேஸ்ட் ஆக்குவியா? நான் தச்சு குடுத்துடுறேன்னு" சொல்லிட்டு அவ தச்சு குடுத்துட்டு இருந்தா. இவன் அப்படியே பாசமா அவளவே பார்த்துட்டு இருக்கான். "உனக்கு தெரியாத வேலையே இல்லைலன்னு" சொன்னதும், நம்ம ஹீரோயின், "ஆமா சின்ன வயசுலேருந்து கஷ்டப்பட்டா எல்லாத்தையுமே கத்துக்கிட்டு தான் ஆகணும். என் பாட்டி வந்துட்டு எனக்கு எல்லாத்தையுமே கத்துக் குடுத்துருக்காங்கன்னு" சொல்லிட்டு அவ ரொம்பவே வந்துட்டு சோகமா பேசிட்டு இருக்கா. அப்ப அங்க பாட்டிட்ட இருந்து கால் வந்ததுமே அவ ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்க அட்டெண்ட் பண்ணா. பார்த்தா அவங்க அப்பா தான் பேசுறாரு. "பாட்டியோட உடம்பு ரொம்ப சரியில்லாம போயிடுச்சு. நீ உடனே மீட் பண்ண வான்னு" சொன்னதுமே, அவ ரொம்ப பயந்து போயிட்டு அங்கேருந்து போனதும், ஹீரோக்கு அத கேட்டுட்டு ஷாக் ஆயிட்டு, உடனே அவங்க அசிஸ்டண்ட்ட கால் பண்ணி, "ஒரு கார் வந்து ரெடி பண்ணுங்க" அப்படின்றத சொல்றான். பாட்டிக்கு உண்மையிலேயே உடம்பு முடியலன்னா அங்கேருந்து கூட்டிட்டு போணும். இல்லன்னா வேற பிரச்சனைனா ஹேண்டில் பண்ணணும்னு அவன் யோசிச்சுட்டு இருக்கான். பார்த்தா உண்மையிலேயே எங்க பாட்டி நல்லா தான் இருக்காங்க. அந்த வாங் தான் அங்க வந்திருக்காங்க. ஏன்னா வந்துட்டு 2 மில்லியன் காச வாங்கிட்டு பொண்ணையுமே கட்டிக் குடுக்காம இருக்கானான்னு சொல்லிட்டு, "இப்ப என் பொண்ணு வந்துருவா. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்கன்னு" சொன்னதும், பாட்டி ரொம்ப கோவப்பட்டுட்டு, "பெத்த புள்ளைய போய் இப்படிலாம் பண்றியேடான்னு" சொன்னதும், "நீ வாய மூடிட்டு பேசாம இரு. உனக்கு இப்ப வயசாகி போயிருச்சு. வாங் மாரி ஒரு பெர்சன் கிடைக்க அவ குடுத்து வச்சிருக்கணும். அவ லைஃப்மே செட்டில் ஆகும். நம்மளுமே செட்டில் ஆயிடலான்னு" சொல்லிட்டு, அந்த ஆள் வந்துட்டு ரொம்ப மோசமா அங்க பிஹேவ் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம பாட்டிட்ட ஹீரோயின் வந்ததுமே, "நீ இப்ப எதுக்காக வந்த? நான் நல்லா தான் இருக்கேன். நீ கிளம்புன்னு" சொல்லும்போது, அவங்க அப்பாங்க வந்துட்டு, "எங்கேயும் நீ போக முடியாது" அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறாரு. மிஸ்டர் வாங் வந்துட்டு உன்ன தான் மீட் பண்ணுறதுக்காக வந்திருக்காரு. நீ மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொன்னதும், "என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஆல்ரெடி நான் மேரேஜ் பண்ண பிறகு இன்னொரு பர்சன போய் எப்படி பண்ண முடியும்னு" சொன்னதுமே, அத கேட்டுட்டு அந்த ஆள் ரொம்ப கோவமாயிட்டு, "என்னடா என்னை ஏமாத்திட்டு இருக்கியான்னு" சொல்லிட்டு அங்க கேட்டதுமே, இவ பொய் சொல்லிட்டு இருக்கா. அவளுக்கு மேரேஜ் எல்லாம் ஆகல. சும்மா ட்ராமா பண்றான்னு சொன்னதும், "நான் கண்டிப்பா வந்துட்டு அப்படின்னா விடமாட்டேன் உன்ன. நீ எனக்கு தான் சொந்தம்னு" சொல்லிட்டு அவட்ட மிஸ்பிஹேவ் பண்ண பார்த்ததும், ஹீரோயின் கோவப்பட்டு கன்னத்துல அரைஞ்சு விழா. அந்த ஆள் ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு அங்க ட்ரக் கலந்த அந்த சூப்பை தூக்கி நம்ம ஹீரோயினுக்கு வம்பு பண்ணி அங்க வந்துட்டு பிடிக்க வச்சு ஊத்தி விட்டுறாங்க. பாட்டி எவ்வளோ சொன்னாலுமே யாரும் கேட்க மாட்டாங்க. இவளை வந்துட்டு இதுக்கப்புறம் யாரும் காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு பிடிச்சி இழுத்துட்டு போனா நம்ம ஹீரோ அங்கே கார்ட்ஸ் எல்லாமே கூட்டிட்டு வந்துட்டு எல்லாத்தையுமே அடிச்சு போட்டு நம்ம ஹீரோயின் அங்கே காப்பாற்றிடுறான். இவங்களுக்குலாம் சரியான பனிஷ்மெண்ட் கொடுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயினை காப்பாற்றி கூட்டிட்டு போயிட்டா. அவள் ரொம்ப ஹார்ட் ஆகிட்டு அவள் பாட்டி என்னென்னமோ அங்கே வந்துட்டு பிஹேவ் பண்ணிச்சேக்கா. நான் வந்துட்டு இவளை எப்படியாச்சும் நல்லபடியாக பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு நைட் ஃபுல்லாமே அவளை அங்கே வந்துட்டு நல்லாவே அவன் கேர் பண்ணி பார்த்து அவளுக்கு எப்படியோ அவங்க வந்துட்டு உடம்ப சரியாக்கி அங்கே கம்ஃபர்ட் ஆக்கிடுறான். நெக்ஸ்ட் மார்னிங் அவளுக்கு முழிப்பு வரும்போது நம்ம ஹீரோ பக்கத்தில் இருக்கிறத பார்த்துட்டு அவள் ரொம்பவே ஷாக் ஆகிட்டு சாரியெல்லாம் கேட்குறா. "நீ ஒன்றும் கவலைப்படாத, இந்த நான் உன்னோட ஹஸ்பண்ட் தானே, இந்த தண்ணியை குடி, எல்லாத்தையுமே நான் பார்த்துக்குருவேன்னு" சொல்லும்போது, "உங்களுக்கு எப்படி நான் அங்கே வந்துட்டு இப்படி பிரச்சனையில் இருக்கேன்னு தெரியும்னு" சொல்லிட்டு கேட்கும்போது, "நீ ஃபோனில் பேசுகிறப்பே நான் கண்டுபிடிச்சேன், அதனால தான் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன்னு" சொன்னதும், "என்னை மேரேஜ் பண்ணிக்கிட்ட வாசி தானே உங்களுக்கு இவ்வளோ ப்ராப்ளம்னு" சொல்லிட்டு கேட்குறா. "அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னா எல்லாமே ஷேர் பண்ணணும்னு நீ தானே சொன்ன, அப்படின்னா நானுமே வந்துட்டு உன்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறது வந்துட்டு கரெக்ட் தானேன்னு" சொன்னதும், "ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா ஜஸ்ட் பேர் லெவலுக்கு தான் இருக்குன்னு" சொல்லும்போது அங்கே ரொம்பவே வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்குமே அங்கே ஹார்ட் பீட்லாம் ரைஸ் ஆகுது. "நீ அப்படிலாம் சொல்லாத, நம்ம 2 பேருமே பேசி பழகி நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும்னு" சொல்லிட்டு அங்கே பேசுகிறாங்க. நம்ம ஹீரோயின், "எனக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது, நான் இது முடிக்க எந்த ஒரு பையனுமே டேட்டுமே பண்ணதில்லைன்னு" சொன்னதும் ஹீரோக்குமே அதெல்லாமே கேட்டுட்டு ஹார்ட் பீட் ரைஸ் ஆகிருது. அவன் ரொம்ப ஷை ஆகிட்டு அங்கே வந்து போனதும் ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே ஹாப்பிட்டு சிரிச்சிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவுமே ஆஃபீஸில் இதை பற்றியே யோசிச்சுட்டு அங்கே வந்துட்டு சிரிச்சிட்டே இருக்கவுமே, அப்போ அவங்க ஃப்ரெண்டு, "என்னப்பா ஆச்சு, என்ன லவ்வில் எதுவும் விழுந்துட்டியா?" அப்படின்ற சொல்லிட்டு கேட்கும்போது, "இல்லைப்பா, என்னோடய ஒய்ஃபை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். அவளை வந்துட்டு நான் எப்படி ஹாப்பியாக வச்சுக்கிறது" அப்படின்ற சொல்லிட்டு அவன் வந்துட்டு அட்வைஸ்லாம் கேட்டதும், பொண்ணுங்களுக்கு என்னென்ன வந்துட்டு பண்ணால் பிடிக்குமோ அதை பற்றின டீட்டெயில்ஸ்லாமே சொன்னதுமே, "ஆனால் என்னோடய ஒய்ஃப் அப்படி கிடையாது, அவள் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான பொண்ணு" அப்படின்றத சொன்னதும், "பொண்ணு தானேப்பா, எல்லாருக்குமே இதெல்லாமே பிடிக்கும்னு" சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவன் அட்வைஸ் கொடுக்குறான். ஸோ நம்ம ஹீரோவுமே அதை கேட்டுட்டு அவளை அங்கே ஹோட்டலுக்காக சாப்பாடு கூட்டிகிட்டு போனதுமே பார்த்தா 5 ஸ்டார் ஹோட்டல். அதை பார்த்துட்டு ஹீரோயின் அங்கே ரொம்பவே ஷாக் ஆகிட்டு, "என்ன வந்துட்டு பண்ணிகிட்ருக்கீங்க இங்கே? நம்மளாம் வந்துட்டு போய் பில் பே பண்ண முடியுமா? ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குன்னு" சொன்னதும், "என்ன பேசிகிட்டு இருக்கா? அப்படிலாம் கிடையாது, எங்கள் பாஸோட தானே இது, அவர் தான் இன்றைக்கி வரதா இருந்துச்சு, புக் பண்ணியிருந்தாரு. பட் அவரால் வர முடியல, அதனால் என்ன போக சொன்னார். நான் மட்டும் ஏன் தனியாக போகணும், உன்னையுமே கூட்டிகிட்டு போகலாமேன்னு வந்திருக்கேன்னு" சொன்னதும் ரொம்ப ஹாப்பியாகிட்டு அங்கே வந்துட்டு போகிறாங்க. ரொம்ப சூப்பராக அங்கே வந்துட்டு அவங்க ஆர்டர்லாம் பண்ணிவிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே இருக்க ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே, "பார்க்குறதுக்கு பாருப்பா 2 பேருமே ரொம்ப வந்துட்டு பியூட்டிஃபுல்லாக இருக்காங்க"
அப்படின்ற சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. மெயினாக அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப்காக வந்துட்டு டோட்டல் ரெஸ்டாரண்ட்டையுமே புக் பண்ணியிருக்காரு. தனியாக வந்துட்டு அவங்க மட்டும் என்ஜாய் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கே ஹாப்பிட்டு பேசிகிட்டு இருந்தா அவங்க வந்து என்ன பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவங்க மேனேஜர் கோவப்பட்டதும் அங்கே பாருங்கள் பாஸ்ன்னு சொன்னதுமே பார்த்தாங்க வந்துட்டு நம்ம ஹீரோ இருக்கிறத பார்த்துட்டு ரொம்பவே ஹாப்பியாகிட்டு அவங்க அம்மாட்ட கால் பண்ணி இப்படி உங்கள் பையன் ஒரு பொண்ணோட வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோயின் ரொம்ப கம்ஃபர்டபுளாமல் இருக்கோமே, நீ ஏன் வந்துட்டு இப்படி வந்துட்டு கம்ஃபர்டபுளாமல் இருந்துட்டுருக்க, இது உனக்கு வந்துட்டு இன்றைக்கி சொந்தமான நாள், நீ நல்லா என்ஜாய் பண்ணணும்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். அப்போ அவளுக்காக ஒரு பிரேஸ்லெட் கிஃப்டாக கொடுத்ததுமே ரொம்பவே அழகாக இருக்குது, எவ்வளோ காசுன்னு சொல்லிட்டு கேட்டதும் ரொம்பலாம் இல்லைப்பா, சும்மா கம்மி தான், 10,000 ரூபா தான் அவன் சொல்கிறான். ஆனால் வந்துட்டு அது 1.6 மில்லியன் ரேட்டு. நம்ம ஹீரோயின் என்னது 10,000மா, இவ்வளோ காசு போய் யாராச்சும் செலவழிப்பாங்களான்னு கேட்டதும் எப்பயுமே காசையே பார்த்துட்டு இருக்கக்கூடாது, ஹாப்பி தான் ரொம்பவே முன்னாடி இருக்கணும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயினுமே ஹாப்பி ஆகிட்டு அதை வந்துட்டு போட்டுக்கிறாங்க. ஹீரோ போட்டு விடுறான். அவங்க அம்மா வந்துட்டு அங்கே மறைஞ்சிருந்தா அதை எல்லாமே பார்த்துட்டே இருக்காங்க. ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இவங்க 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஹீரோ அவங்க அம்மாவை நோட்டீஸ் பண்ணிவிட்டு ரொம்ப நர்வஸ் ஆகி போயிடுறான். அங்கே போயிட்டு அம்மா நீங்கள் என்ன இங்கே பண்ணிகிட்ருக்கீங்கன்னு கேட்டதும் நீ வந்துட்டு பொண்ணை சூஸ் பண்ணுவியோ இல்லை பையனை சூஸ் பண்ணுவியோன்னு சொல்லிட்டு வீட்டில் எல்லாருமே ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் நீ இப்போ ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்திருக்க, இவ்வளோ அழகான பொண்ணை, ஆனால் நீ கூட்டிகிட்டு வந்து என்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க மாட்டியா, உண்மையிலே இது கேர்ள் ஃப்ரெண்டா இல்லாட்டி ஜஸ்ட் வந்துட்டு ஃப்ரெண்டா அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, அவள் என்னோட ஒய்ஃப் அப்படின்ற சொன்னதும் அட பாவி ஒய்ஃபா, என்னடா அம்மாட்ட கூட்டிகிட்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க மாட்டியா அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கேட்குறாங்க. அம்மா ப்ளீஸ் நீங்கள் புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அவன் நடந்த எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கான். என்ன பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க கேட்டுட்ருக்காங்க. இப்போ அங்கே அவள் ஸ்கூலில் படித்த மியான்ற ஒருத்தி அவங்க பாய் ஃப்ரெண்டோட சேர்ந்து அங்கே வந்திருக்கா. என்னப்பா இங்கே போய் நீ வந்திருக்க, இங்கெல்லாம் அஃபோர்ட் பண்ண முடியுமா உன்னால், நீ வந்துட்டு காசே இல்லாமல் இங்கே வந்துட்டு அசியப்படுத்துறாத, இங்கெல்லாம் வந்துட்டு ரோட்டு கடையில் இருக்க மாதிரிலாம் ஃபுட்டு கிடைக்காது, ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப இன்சல்ட் பண்ணதும் ஏன் ஒன்றை மாதிரி வந்துட்டு அடிக்கடி யார் கூடயாச்சும் சேர்ந்து சுற்றிட்டு இருக்கணுமா, உங்கள் ஜோடியை பார்த்தாலே தெரியுதுன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப இன்சல்ட் பண்ணிகிட்டு இருக்கா. என்ன தைரியம் தான் நீ இப்படி என்கிட்ட பேசுவேன்னு சொல்லிட்டு ரொம்பவே இன்சல்ட் பண்ணிவிட்டு உன்னோட ஹஸ்பண்ட் எப்படி வந்துட்டு பூவராக இருந்துட்டு இருப்பான், ஆனால் என்னோட பாய் ஃப்ரெண்ட் அப்படி கிடையாதுன்னு அவள் சொல்கிறா. கையில் இருக்க பிரேஸ்லெட்டை பாரு எவ்வளோ சீப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு அவள் அதை பிடிங்க அங்கே வந்துட்டு அத்து போட்டதுமே ஹீரோயின் அவ்வளோதான் கோவமாயிட்டு கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சு விழா. உன் கண்ணு முன்னாடி என்னை அடிச்சிட்டு இருந்தா நீ பார்த்துட்டா இருக்கன்னு சொல்லதும் அவன் அங்கே பக்கத்தில் போயிட்டு நான் இப்போ உன்னை என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு அங்கே போனதுமே அவ்வளோதான் அங்கே நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு பஞ்சு விட்டுறான். என்ன தைரியம் தான் என்னோட ஒய்ஃப் பக்கத்தில் நீ இப்படி வருவ அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு அவன் கோவப்பட்டுட்டு இருக்கான். அப்போ அவன் வந்துட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிட்டு நான் யாருன்னு தெரியாமல் நீ இப்போ வந்து பேசிகிட்டு இருக்கியா, எங்கள் அப்பா எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேன், நான் நினச்சேன்னா உன்னை ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவேன்னு சொன்னதும் அப்படியா நீ பண்ணி பார்ப்போன்னு சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோ ரொம்பவே கோவப்பட்டுட்டு பிரச்சனை அப்படியே பெருசாகிக்கிட்டே இருக்குது. நம்ம ஹீரோயின் எதுக்கு பிரச்சனைன்னு சொன்னதும் நீ பேசாமல் இரு அப்படின்றத சொல்லும்போது அங்கே வந்துட்டு மேனேஜர் எல்லாத்தையுமே கூப்பிட்டான். அவன் இப்போ இவங்களெல்லாம் அடித்து வெளியே விடுங்கன்னு சொன்னதுமே அப்போ மேனேஜர் நீ தான் வந்துட்டு பிரச்சனை பண்ணியிருக்கா, அதுக்கப்புறம் இங்கே உள்ளே வர்றதுக்கே அனுமதி கிடையாது, உன்னையும் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டையும் பேன் பண்ணியாச்சுன்னு சொன்னதும் இவனை மாதிரி பிச்சைக்காரனுக்காக நீ வந்துட்டு என்கிட்ட இப்படிலாம் பேசுவேன்னு சொல்லும்போது ஹீரோவோட அம்மா அங்கே வந்துட்டு ஹீரோயினை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே ஹாப்பிட்டுங்க கையை பிடிச்சிட்டு வந்துட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க தான் வந்துட்டு என்னோட அம்மான்னு சொன்னதும் அவர் ரொம்ப சந்தோஷமாக எழுறா. நீங்கள் யார், நீங்கள் ஊடலை வந்துட்டு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னதும் நான் இந்த ஹோட்டலோட ஓனர்னு சொன்னதுமே பார்த்தியா பேச்சுக்கலன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப இன்சல்ட் பண்ணதுமே கோவமாயிட்டாங்க வந்து மேனேஜர் போட்டு அடிச்சிடுறாரு. உங்களை சும்மா விட மாட்டேன்டா நீவே சொல்லிட்டு இருந்தா அவங்க அப்பாங்க வந்து கால் பண்ணிட்டு யார் கூடடா போய் வம்புழுத்த கம்பெனியை பேங்க்ராப் பண்ணணும்னு பேசிட்டு இருக்காங்க, அப்படிலாம் நடந்துச்சுன்னா உன்னை வந்துட்டு பிச்சை எடுக்க விட்டுருவோண்டான்னு சொன்னதுமே அவன் காலில் விழுந்துட்டு அங்கே மன்னிப்பு கேட்குறான். பட் ஹீரோ அவங்க மன்னிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்கள அங்கேருந்து அடித்து விரட்டி விட்றாங்க. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் என்னப்பா ஓனர் அது இதுன்னு பேசுகிறாங்கன்னு சொன்னதும் எங்கள் தாத்தா எப்படி பேசுகிறாரு அதே மாதிரி தான் இவங்க, நீ ஒன்றும் பெருசாலாம் எடுக்காத, இவங்க அந்த ஓனரோட நீ வேறு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கான். சரின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா நீ ரொம்ப நாளைக்கு இதை மறைச்சிட்டு இருக்காத, ஒழுங்காக வந்துட்டு எல்லாத்தையும் உண்மைகளை சொல்லுன்னு சொல்லிட்டு ஹீரோயின்ட்ட நம்ம எல்லாருமே வந்துட்டு ஃபேமிலி டின்னர் பண்ணணும், நீங்கள் 2 பேருமே சேர்ந்து கிளம்பி வாங்க வீட்டுக்கு அப்படின்றத சொல்கிறாங்க. உங்களுக்காக சூப்பராக சாப்பாடு எல்லாமே சமைச்சு வைக்கிறேன், நாளைக்கு வந்துருங்கன்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து போயிட்டுருக்காங்க. 2 பேருமே வெளியே அங்கே ரொம்ப ஹாப்பியாக போயிட்டுருக்கும்போது அங்கே ஃபயர் ஒர்க்ஸ்லாம் வெடிச்சிட்ருக்கு. நம்ம ஹீரோ ரொம்ப சந்தோஷமாயிட்டு அவ்வளோ போய் அங்கே கிஸ் பண்ண போனால் அப்போ அங்கே ஒரு குட்டி பாப்பா வந்துட்டு ஃப்ளார் எல்லாமே வச்சுட்ருக்கா. ஆன்ட்டி நீங்கள் வந்து கிஸ் பண்ண போகிறீங்களா அப்படின்னா இந்த ஃப்ளார் நீங்கள் அவங்களுக்கு வாங்கி கொடுங்கன்னு சொன்னதும் எல்லா பூவையுமே நம்ம ஹீரோ வந்துட்டு அவளுக்காக அவங்க வாங்கி கொடுத்துட்டு ரொம்பவே ஹாப்பியாகிட்டு அங்கே வந்துட்டு பேசிகிட்ருக்கான். 2 பேருமே சேர்ந்து வீட்டுக்கு போனதுமே அந்த பிரேஸ்லெட்டு திரும்ப அதை ஒட்ட வைக்கிறதுக்கு அவள் எவ்வளோ ட்ரை பண்ணிகிட்ருக்கா. அவள் கையில் பக்கம் வந்து கட்டானதுமே நம்ம ஹீரோ எதுக்காக நீ இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கான்னு சொல்லிட்டு ரொம்பவே கேர் பண்ணி அங்கே வந்து பார்த்துக்கிறான். அதெல்லாமே பார்த்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு அங்கே அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருது.
உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா அப்படின்ற செட்டு கேட்டதுமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு அவன் சொல்கிறான். 2 பேரும் சேர்ந்தா ஃப்யூச்சரில் நல்லபடியாக இருக்கணும்னு சொன்னதும், அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, எப்பயுமே உங்களுக்கு நான் பேர்டனாக தான் இருப்பேன், நான் வந்துட்டு இதெல்லாமே பண்ணுறதுக்கு விரும்பலைன்னு சொன்னதும், ஏன் நீ இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். ஏன்னா இப்போ வரைக்கும் நீங்கள் வந்துட்டு எவ்வளோ காசு செலவு பண்ணி எல்லாமே பர்ஃபெக்டாக உங்கள் சொந்த சம்பாத்தியில் பண்ணிகிட்ருக்கீங்க, ஆனால் நான் அப்படி இல்லை, இப்போ வரைக்கும் எதுவுமே பண்ணவே முடியல அப்படின்றத அங்கே சொன்னதும், நீ இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காத, அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது, நீ நானுமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ன்றப்ப 2 பேருமே சேர்ந்து எல்லாத்தையுமே சமாளிக்கலான்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ அங்கே அவங்க அம்மா தான் கால் பண்ணுறாங்க. ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. 2 பேருமே பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அவங்க அம்மாவை பற்றி கேட்டதுமே, என்னோட அம்மாவே இல்லைப்பா, அது என்னோட பாட்டி தான், அம்மா சின்ன வயசுலேருந்தே இறந்துட்டாங்கன்ற விஷயம்லாம் சொல்லிட்டு அவர் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. போகும்போது நம்ம ஹீரோக்கு அவங்க கன்னத்தில் கிஸ் கொடுத்துட்டு போனதும் ரொம்ப சந்தோஷமாயிருது. நம்ம ஹீரோயின் அவன் மீட் பண்ணுறதுக்காக கூட்டிகிட்டு போனதுமே அவர் ரொம்ப நர்வஸ் ஆகிட்டு இருக்கா. எல்லாம் ஓகே தானேன்னு சொன்னதும், வா எல்லாம் ஓகே தான் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோவோட அம்மா, எத்தனை நாளைக்கு நம்ம இப்படி சின்ன வீட்டிலேருந்து ஆக்டிங் பண்ணிட்டு இருக்குதுன்னு சொன்னதும், பையன் பண்ண வேலைக்கு நம்ம என்ன பண்ணுறது, கொஞ்ச நாளைக்கு, அதுக்கப்புறம் அவங்க செட் ஆகிட்டாங்கன்னா நல்லா எல்லாருமே சேர்ந்து நல்லா சந்தோஷமாக இருக்கலாம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரும் உள்ளே வந்ததுமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு வெல்கம் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின், தாத்தா, அவங்க அம்மா எல்லாருக்கும் ஒவ்வொரு கிஃப்டாக பார்த்து பார்த்து அங்கே வாங்கிட்டு வந்திருக்கா. அவங்க எல்லாருக்குமே ரொம்ப அது பிடிச்சி போயிடுது. பிறகு அங்கே எல்லாருமே சேர்ந்து அங்கே சாப்பிட்டுட்டு இருந்தா, இந்த ஃபுட் எல்லாமே ரொம்ப டெலிசியஸாக இருக்குன்னு சொன்னதுமே, ஷெஃப் தான் பண்ணாங்க, நல்லா தானே இருக்குன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவள் ஷாக் ஆகிடுறா. அப்போ அவங்க அம்மா ஓவாயலை கெர்றியடான்னு சொல்லிட்டு, இல்லை நான் தான் பண்ணேன்னு சொன்னதுமே, ஆமாம்மா எங்கள் அம்மா தானே நானி, அதை தான் நான் அப்படி சொன்னேன் அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். இந்த ஃபுட்டை சாப்பிடுமா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க ஒரு டைமண்ட் நெக்லஸ்மே கிஃப்டாக கொடுத்ததுமே அதை பார்த்துட்டு ஹீரோயின், இது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது, எனக்கு வேணான்னு சொன்னதும், விலையை பற்றியே நீ பார்த்துட்டு இருக்கக்கூடாது, பாசமாக கொடுக்குறத நீ ஏற்றுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ விட்டு அங்கே போட விடுறாங்க. ட்ரிங்க் பண்ணவுமே ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் பார்த்தா அளவுக்கு அதிகமாக ட்ரிங்க் பண்ணிகிட்டு இருக்கா. நீ இவ்வளோ தூரத்துக்கு குடிக்காத, ரொம்ப உடம்பு முடியாமல் போயிருன்னு சொன்னதும், என்னெல்லாம் இதில் யாராலையும் வீட்டே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே குடிச்சாங்க. ரொம்ப தலையெல்லாம் சுற்றி மயக்கமாக ஆரம்பிச்சிருது. அங்கே ரொம்ப அலுவல் பண்ணிகிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோ தான் அங்கே வீட்டுக்கு கேர் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். என்னை நீ கிஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு அங்கே பக்கத்தில் பிடிச்சி இழுத்துட்டு கிஸ் பண்ணிவிட்டு அவனை பாடப்படுத்தி வைக்கிறா. அங்கே நம்ம ஹீரோ ரொம்பவே கேர் பண்ணி அவளை பார்த்துக்கிறான். நெக்ஸ்ட் மார்னிங் எந்திரிச்சா தலைவலி தாங்க முடியலை. அப்போ அங்கே நம்ம ஹீரோயினுக்கு நேற்று நடந்த விஷயங்கள் எல்லாமே இங்கே கண்ணுக்கு முன்னாடி அவள் ரொம்ப ஷை ஆகிட்டுருக்கா. அங்கே எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லைன்னு சொன்னதுமே, ஏன் ஞாபகம் இல்லை, நான் எல்லா விஷயத்தையும் ஒவ்வொன்றா உன்ட்ட சொல்கிறேன்னு சொன்னதும், அப்போ அதை கேட்டுட்டு ப்ளீஸ் நீ இப்படிலாம் பேசாதன்னு அவள் சொல்லிட்டு இருக்கா. ஓகே உன்னை மன்னிக்கணும்னா எனக்கு ஒரு பாய் பேபி ஒரு கேர்ள் பேபி 2யுமே நீ பேத்து கொடுக்கணும்னு அவன் சொல்லிட்டு கேட்டதுமே ரொம்ப ஷை ஆகிடுது. அப்போ அவங்க அம்மா தான் பேசுகிறாங்க, எங்கள் மருமகளன்னு சொல்லிட்டு கேட்டதுமே கொடுத்ததுமே, அப்போ அவங்களுமே இந்த விஷயத்தை பற்றியே பேசுனதுமே ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே ஷை ஆகிடுது. என்ன எங்கள் அம்மா சொன்னாங்கன்னு சொன்னதும், ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு அவன் சொல்லிட்டு இருக்கா. உனக்கு நான் ஒரு ரூல்ஸ் போடுறேன், அதை கேட்டுக்கோ, இதுக்கப்புறம் நீ ட்ரிங்க்ஸே பண்ணக்கூடாது அப்படின்றத சொன்னதும், பட் ஹீரோயினுக்கு ஹஸ்பண்ட் தானே இவ்வளோ தூரத்துக்கு கேர் பண்ணி பார்த்துக்கிட்டாரேன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாயிட்டுருக்கு. ஹீரோயின் நெக்ஸ்ட் டே அங்கே ஆஃபீஸில் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ அங்கே அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, புதுசாக நம்மளுக்கு மேனேஜர் வர போகிறாங்கப்பா, அந்த மேனேஜர் நம்ம பாஸோட சின்ன வயசு ஃப்ரெண்டான்னு சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தா ஷியான்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பொண்ணு வருடா. அங்கே நம்ம ஹீரோயின்ட்ட அவள் இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிட்டதுமே, நான் உங்களை நல்லா கேர் பண்ணி பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே உள்ளே போயிட்டு, எதுக்காக இந்த லேடிகிட்ட மட்டும் சேலரி இவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு சொன்னதும், என்னன்னு தெரியல, பர்சனலாக அவங்கள இங்கே போட்டாங்க, ஸோ அதனால் சேலரியுமே ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொன்னதுமே, அப்போ ஒர்க் அவள் ரொம்ப கம்மியாக பண்ணிகிட்ருக்காளேன்னு சொல்லிட்டு அங்கே நிறைய ஃபைல்ஸ் கொண்டு போய் கொடுத்து இது எல்லாத்தையுமே நீ ஃபினிஷ் பண்ணுன்னு சொன்னதும், இது எப்படி ஒரே நல்லா ஃபினிஷ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவள் கேட்டதுமே, பண்ணிதாகணும்னு சொல்லிட்டு போனதுமே அவங்க ஃப்ரெண்டு நானுமே ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னதும், அதெல்லாம் தேவையில்லை, நைட்டு கொஞ்சம் ஓவர் டியூட்டி பார்த்தா முடிய போகுதுன்னு அவள் சொல்லிட்டேக்கா. பிறகு நம்ம ஹீரோ அவட்ட கால் பண்ணிவிட்டு 2 பேரும் சேர்ந்து டின்னர் சாப்பிட்லாம் வரையான்னு சொல்லிட்டு கூப்பிடும்போது, இல்லைப்பா எனக்கு ஓவர் வேலை இருக்குது இன்றைக்கி முடியாதுன்னு சொல்லிட்டு அவள் காலை வச்சதுமே, அப்போ அவங்க ஃப்ரெண்டு கிண்டல் பண்ணுறான், நாங்கள் சொல்லியிருந்தால் எங்ககிட்ட எகிரிக்கிட்டு வருவான், பொண்டாட்டிட்டு எப்படி இருக்கான் பாருன்னு சொன்னதும், நீயுமே நாளைக்கு மேரேஜ் பண்ணு, உன் பொண்டாட்டி சொன்னாலும் நீ இப்படி தான்டா இருப்ப அப்படின்றத சொல்லிட்டு அவன் ரொம்பவே கோவப்பட்டுச்சேக்கான். பிறகு நம்ம ஹீரோயின் அங்கே ஒர்க்கில் ரொம்பவே பிஸியாக இருந்துச்சேக்கா. பார்த்தா நம்ம ஹீரோ சாப்பாடு கொண்டு வந்ததும், எனக்கு பசிக்குன்னு சொல்லிட்டு உனக்கு எப்படி தெரியும், கரெக்டாக கொண்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து ஹாப்பியாக அங்கே சாப்பிட்டுட்ருக்காங்க. பட் அவனுக்கு டவுட் ஆகிட்டுருக்கு, ஷியா ஏதாச்சும் ஒர்க்கை வாங்கிக்கிட்டு அதிகமாக டார்ச்சர் பண்ணுறாளோன்னு சொல்லிட்டு, யாராச்சும் ஒன்று இங்கே டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்களான்னு சொன்னதும், என்னப்பா பேசிகிட்டு இருக்க, மேனேஜர்னால் வேலை அதிகமாக தான் கொடுப்பாங்க, அவங்களோட வேலையை அவங்க பார்க்குறாங்க, என்னோட வேலையை நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு 2 பேரும்
பேருமே சேர்ந்து அங்கே வந்துட்டு ஒர்க் எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. நெக்ஸ்ட் மார்னிங் எந்திரிச்சதுமே பார்த்தா நம்ம ஹீரோங்க வந்துட்டு பர்ஃபெக்டாக ஹெல்ப் பண்ணி கொடுத்துட்டு போயிடுறான். அப்போ அவங்க ஃப்ரெண்டவன் அங்கே வந்துடுறாங்க. அப்போ என்ன முடிஞ்சிருச்சான்னு வேலை கேட்டதும் அவள் ஒர்க் எல்லாத்தையுமே அங்கே கொடுத்ததுமே அப்போ அதை பார்த்துட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே ஷாக்காகி போயிடுது. அவளோட எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. பட் எல்லாத்தையுமே அவள் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிகிட்ருக்கா. அங்கே டைரக்டர் வந்துட்டு என்ன ப்ராப்ளம்னு சொல்லிட்டு கேட்டதுமே நடந்து எல்லாத்தையுமே சொன்னதும் அது எல்லாத்தையுமே அவர் பார்த்துட்டு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. நான் வந்துட்டு உங்களை இதுக்கப்புறம் வந்துட்டு டிசைனரிங் இந்த மேனேஜராக நான் போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து அவர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுறாரு. உங்கள் சேலரியுமே இதுக்கப்புறம் ரொம்ப அதிகம்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக்காகி போயிடுது. பிறகு ஒரு இன்விடேஷன் கார்டையுமே கொடுக்குறாரு. அதுக்கு வந்துட்டு ரொம்பவே ஸ்பெஷலாக வந்துட்டு கம்பெனியில் ஒர்க் பண்ணுற சில பர்சன்ஸ்க்கு மட்டும்தான் இன்விடேஷன் கிடைக்கும் போல். ஸோ அதை பார்த்துட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே வயிறறிய ஆரம்பிச்சிருது. நம்ம ஹீரோட்ட போய் நீங்கள் சொன்ன மாதிரி நான் பண்ணிட்டேன்னு சொன்னதும் நீங்கள் இப்போ பண்ணதுக்கு உங்களுக்கு மாதம் 50% போனஸ் கொடுப்பேன், உங்கள் சேலரியுமே அதிகரிப்பேன்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். வீட்டில் போயிட்டு நம்ம ஹீரோயின் அவளுக்கு ப்ரொமோஷன் கிடச்சது இன்விடேஷனில் பற்றிலாம் சொன்னதுமே நீ ஹாப்பியாக இருந்தால் எனக்கும் ஹாப்பின்னு அவன் பேசிகிட்டு இருக்கான். பார்த்தா அவங்க அம்மா அங்கே வீட்டுக்கு வந்துட்டு ஏகப்பட்ட கிஃப்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோயின் எதுக்காக ஆன்ட்டி இவ்வளோ கிஃப்ட்டுன்னு சொன்னதும் என்ன பேசிகிட்டு இருக்க, என் மருமகளுக்காக இந்த கிஃப்டெல்லாம் நான் கொடுக்காம என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது எல்லாமே ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குன்னு சொன்னதும் அப்படிலாம் கிடையாது, சேல்ஸ் ஆஃபரில் போட்டிருந்தாங்க அதனால தான் வாங்கிட்டு வந்தேன். எல்லாத்தையுமே நீ வந்து ட்ரை பண்ணி பாரு, நாளைக்கு வந்துட்டு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது என் மருமக அழகாக இருக்க வேணாமா அப்படின்றத அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. நாளைக்கு நீ உன்னோட ஐடென்டிஃபையும் மறைச்சிட்டு இருக்க போகிற, இதே வந்துட்டு பெரிய ப்ராப்ளம் ஆயிரும், ஒழுங்காக வந்துட்டு அவட்ட சொல்லுன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்ததுமே பார்க்குறதுக்கு நீ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏதோ மிஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அங்கே வந்துட்டு நெக்லஸையுமே எடுத்து போட்டு விட்டுட்டு ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. பிறகு அந்த ஃபங்க்ஷனையுமே காமிக்கிறாங்க. பார்த்தா அந்த ஷியாங்க வந்ததுமே அவளோட ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு புகழ்ந்து பேசிட்டு, ஆனால் இவளையுமே இந்த இன்விடேஷன் கொடுத்து வர சொல்லியிருக்காங்களே, இவளுக்கு போட்டுட்டு வர்றதுக்கு ட்ரெஸ்ஸு கூட கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு அசிங்கப்படுத்திட்டு இருக்கும்போது பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்ததுமே அவளை அங்கே பார்த்துட்டு எல்லாத்துக்கும் ரொம்ப ஷாக் ஆகிடுது. அந்த ஷியாவுமே ரொம்ப ஷாக் ஆகிட்டு பார்த்துட்டு இருக்கா. அவள் போட்டுட்டு இருக்க ஒவ்வொரு பொருளுமே வந்துட்டு பெரிய டிசைனர்ஸ் பண்ணதுன்னு சொல்லிட்டு அப்போயுமே இவட்ட வந்து இவ்வளோ வாங்குறதுக்கு காசு எதிர்க்க போகுது, ஒன்று வந்துட்டு வாடகைக்கு எடுத்துகிட்டு வந்தாலா இல்லை திருட்டுத்தனம் பண்ணாலான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப இன்சல்ட் பண்ணதுமே அவங்க ஃப்ரெண்டுக்கு கோவமாயிட்டாங்க. சண்டை போட்டதுமே அங்கே கோவப்பட்டு அவளை போட்டு அடித்ததும் ஹீரோயின் ஒழுங்க நீ அவட்ட சாரி கேளுன்னு சொல்லும்போது அவன் மேலே ஒயினத்துக்கு ஊற்றி ரொம்பவே அவள் வந்து இன்சல்ட் பண்ணிகிட்ருக்கா. ஹீரோயினுக்கு அங்கே ரொம்பவே கோவமாயிருது. அப்போ நீங்கள் வந்துட்டு செக்யூரிட்டி கார்டெல்லாம் கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அவள் இதுக்கு ரெண்டுமே உள்ளே வந்துட்டு அசிங்கம் பண்ணிகிட்ருக்குங்க, அடித்து வெளியே இழுத்து விடுங்கன்னு சொன்னதும் அந்த செக்யூரிட்டி கார்ட்ஸுமே நீங்கள் வெளியே வாங்கன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு வம்பு பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம ஹீரோ உங்கள் கார்ட்ஸோடு வந்துடுறான். ஹீரோவை பார்த்ததுமே அவங்க ரொம்ப பயந்து போயிட்டு அங்கே வந்துட்டு சாரின்னு சொன்னதுமே என்ன வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு எதுவுமே புரிய மாட்டேது ஹீரோயினுக்கு. உங்கள் பாஸ் கிடையாது, அவங்க அசிஸ்டன்ட் தான் சொன்னதும் அப்போ அங்கே அந்த ஷியாக்கா அதை பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு என்ன இவன் பொய் சொல்லிட்டு இருக்கான், எதுக்காக பொய் சொல்கிறான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. இருந்தால் என்னோட உமன் மேலே வந்து கையை வச்சிருப்பான்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே கோவப்பட்டதுமே அந்த செக்யூரிட்டி கார்டு வந்துட்டு அங்கே சாரி எல்லாமே கேட்குறாங்க. அப்போ அங்கே நம்ம ஹீரோயினுமே நீங்கள் வந்துட்டு பெருசாக எடுத்துக்காதீங்க விட்டுருங்கன்னு சொன்னதும் அப்போ அந்த ஆள் வந்துட்டு அந்த லேடி ரொம்ப ஓவராக பேசுனதுமே போட்டு அடிச்சுட்டு அங்கே இன்சல்ட் பண்ணதும் நீ வந்துட்டு எங்களுக்கு ஏன் ஹெல்ப் பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு அங்கே ஷியாட்ட கேட்கும்போது அவள் பயந்து போயிட்டு எதுவுமே வந்துட்டு அங்கே பேச மாட்டா. அவளுக்கு ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக புரிஞ்சுக்குது, இவன் வந்துட்டு எதையோ அவட்டேருந்து மறைச்சிட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ வந்துட்டு இவங்க எல்லாத்தையுமே அடித்து அங்கே வெளியே இழுத்து விடுங்கன்னு சொன்னதுமே அங்கே வந்துட்டு இவங்க எல்லாத்தையுமே அடித்து அங்கே வெளியே இழுத்துட்டு போங்க, இவங்கெல்லாம் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப வந்துட்டு அந்த செக்யூரிட்டி கார்டு இன்சல்ட் பண்ணிடுறாரு. நம்ம ஹீரோ சரி ஓகே நான் உண்மையிலே வந்துட்டு பணக்கார பையனாக இருந்தால் நீ என்ன பண்ணுவேன்னு சொன்னதும் என்ன பண்ணுவேன் நான் பிரேக்கப் பண்ணிடுவேன்னு சொன்னதும் ஏன் உனக்கு பணக்காரவங்கன்னா பிடிக்க மாட்டேதுன்னு சொன்னதும் ஏன்னா எங்கள் அப்பாவுமே பணக்காரராக தானே இருந்தார், கடைசியில் பாரு எல்லாத்தையுமே அழிச்சு ஒன்றும் இல்லாமல் அந்த ஆள் வந்துட்டு காசுனே அலைஞ்சிட்ருக்காரு, இப்படி தான் இருக்கும் அவங்களோட புத்திகள் எல்லாமே. ஆனால் ஒரு நார்மலான வீட்டு பையன்னா அவன் எப்பயுமே வந்துட்டு நல்லபடியாக பார்த்துக்கிறதுல தான் நல்ல கவனம் இருக்கும் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்பவே அவள் ஹாப்பி ஆகிட்டு இருக்கா. நீ வந்துட்டு ஏதாச்சும் என்கிட்ட மறைச்சிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்டதும் அப்படிலாம் இல்லைன்னு சொன்னதுமே சரி ஓகே நம்ம வந்துட்டு இப்போ வீட்டுக்கு கிளம்பலாமான்னு சொல்லிட்டு அங்கே வந்து போகும்போது பார்த்தா அவள் கால் வந்துட்டு பெயின் ஆக ஆரம்பிச்சிருது. வா நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தூக்கிட்டு போயிட்டுருக்கான். பட் அங்கே ரொம்ப அவனுக்கு நர்வஸ் ஆகிட்டுருக்கு, எப்படா வந்துட்டு உண்மையை சொல்கிறதுன்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே அந்த அவங்க அப்பாவுமே மறைஞ்சிருந்து பார்த்துட்டு இவ தனியாகவே மாட்டாளேன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அந்த சியா அங்கே வந்துடுறா. என்ன வந்து நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு அங்கே வந்து கேட்டுட்டு அவங்களையுமே இவளோட கையில் வந்துட்டு போட்டுக்கிட்டு கூட்டு சேர்ந்து அவளை வந்துட்டு ஒரு வழி பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்க முடிவு பண்ணிட்டு நிறைய அவங்களுக்குமே ஐடியாஸ் வந்துட்டு கொடுக்க ஆரம்பிச்சிடுறா. காசெல்லாமே கொடுத்ததும் அவன் வந்தால் வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாகிடுறாரு.
ஹீரோயினுக்கு வீட்டில் வந்துட்டு மெடிசன்லாம் போட்டு விட்டுட்டு அங்கே வந்துட்டு அவள் எந்திரிச்சு நடக்க ட்ரை பண்ணா. அங்கே வந்துட்டு மேலே விழுந்து விழா. நம்ம ஹீரோ நீ வந்துட்டு பார்த்து வந்துட்டு இருக்கணும் ஓகேவான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே கேர் பண்ணி அங்கே வந்து பார்த்து பேசிட்டு போகும்போது அந்த சியா அங்கே கால் பண்ணிடுறா. என்ன விஷயம்னு சொன்னதுமே அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயினை மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு பேசிகிட்டு இருக்கா. சரி ஓகே நான் வந்துடுறேன்ப்பா அப்படின்றத சொல்லிட்டு அவங்க இருந்து போனதுமே மன்னிப்பு கேட்குறதுக்காக வர சொல்லியிருக்கேன்னு சொல்லிட்டு அவள் ட்ராமா பண்ணிகிட்டு இருக்கா. பட் ஆல்ரெடி பார்த்தா அங்கே வந்து ஃபுட்டில் வந்துட்டு அவங்க ட்ரக்கை கலந்து வச்சுட்டா நம்ம ஹீரோயினுக்கு. நான் வந்துட்டு எதுவும் உன்ட்ட பேச விரும்பலன்னு சொல்லும்போது ப்ளீஸ் நீ வந்துட்டு மன்னிச்சிரு அப்படின்ற சொன்னதும் நீ வந்துட்டு ஏதோ தெரியாமல் மிஸ்டேக்காக தான் பண்ணியிருப்ப, நான் வந்துட்டு பெருசாலாம் எடுக்கலன்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போயிட்டுருக்கா. பார்த்தா உள்ள அவங்க அப்பாவும் அந்த பேங்குமே இருக்காங்க. நான் சொன்ன மாதிரியே நீங்கள் பண்ணிடுங்க அப்படின்றத சொல்லிட்டு அவள் வந்துட்டு அவங்க கூட சேர்ந்து அங்கே பிளான் பண்ணிவிட்டு காசெல்லாமே திரும்பவுமே கொடுத்துட்ருக்கா. ஹீரோயினுக்கு அவங்க அங்கே ட்ரிங்க் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. அதை குடித்ததுமே ஹீரோயினுக்கு அங்கே தலையெல்லாமே சுற்ற ஆரம்பிச்சிருது. அப்போ சரி ஓகே நேரம் வந்துருச்சு இவளை இழுத்துட்டு போகிறதுக்குன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அவங்க எல்லாருமே சேர்ந்துட்டு அவளை அங்கேருந்து இழுத்துட்டு போகும்போது அது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட் அங்கே பார்த்துட்டு நம்ம ஹீரோட்ட கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுறான் உன்னோட ஒய்ஃபை நீ காப்பாற்றுன்னு சொல்லிட்டு. இங்கே ஹோட்டலில் பார்த்தா அங்கே கேமரா எல்லாமே செட் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு மயக்கம் தெரிஞ்சு அங்கே வந்து எஸ்கேப் ஆக பார்க்குறா. பட் அங்கே வந்துட்டு பிடிச்சி அடைச்சி வச்சுருக்கோம் எங்கேயும் நீ போக முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்பா நீங்கள் என்ன இப்போ இப்படி அசிங்கம் பண்ணிகிட்ருக்கீங்க, உங்கள் பெத்த பொண்ணுகிட்ட போய் இப்படிலாம் நடந்துக்குவீங்களா, உங்களோட ரெப்புடேஷன் தான் சேர்த்து போகும்னு சொல்லுதும். ஏன் ரெப்புடேஷன் ஏன் போக போகுது, ஒன்று தான் போக போகுது. ரெண்டாவது நீ நினைக்கிற மாதிரி வந்துட்டு நான் ஒன்றும் உன்னோட அப்பா கிடையாது, நான் என்கிட்ட இருந்து உன்னை தூக்கிட்டு தான் வந்தேன். பெரிய பொண்ணாக இருந்தால் எனக்கு வந்துட்டு உன்னால் வந்து ஏதாச்சும் வருமானம் கிடைக்கும் தான் வளர்த்தேன். ஆனால் நீ அதை அடையவே விட மாட்டேன்னு சொன்னதும் காசுக்காக நீங்கள் இப்படி கேவலமாக பொய்யெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்களான்னு சொன்னதும் நான் உண்மையை தான் சொல்லிகிட்ருக்கேன், நீ அனாதை பொண்ணு தான் சொன்னதுமே ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப கஷ்டமாயிருது. பட் அந்த மொட்டையை வந்துட்டு மிஸ்பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறவங்களையுமே நம்ம ஹீரோ வந்து அடிச்சு போட்டுட்டு நம்ம ஹீரோயினை காப்பாற்றி எழுறான். ஆனால் அங்கே வந்துட்டு அந்த பர்சனுக்கு நம்ம ஹீரோக்குமே அங்கே ஃபைட் வந்து ஹீரோவுக்கு வந்து அங்கே அட்டாக்குமே ஆகிடுது. பட் அங்கே அசிஸ்டன்ட் ஆளுங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்துட்டு அரெஸ்ட் பண்ண வச்சுட்டு ஹீரோவுமே கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துடுறாங்க. அப்போ அந்த சியா அங்கே வந்துட்டு இத்தனை பிரச்சனைக்கு காரணமே நீ தான், நீ நினைக்கிற மாதிரி இவன் சாதாரண ஆள் கிடையாது, இவன் தான் கம்பெனியோட ப்ரெசிடென்ட்டு, உன்ட்ட ஐடென்டிஃபைவை ஏன் மறைச்சிட்ருக்கான், ஏன்னா உன் புத்தியை பற்றி தெரிஞ்சுட்டான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பற்றி அங்கே ரொம்ப இழிவாக பேசிகிட்ருக்கா. நீ தயவு செஞ்சு இவனை விட்டுட்டு போயிரு, நீ வந்த பிறகு தான் அவன் லைஃபே நாசமாயிருச்சு, நான் கூட சேர்ந்து ஆரம்பத்துலேருந்து இருந்திருந்தா அவனுக்கு இந்த மாதிரி ஆயிருக்குமான்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே வந்துட்டு ஹீரோயினை ரொம்ப அசிங்கப்படுத்தினதுமே அவளுக்குமே அதெல்லாமே கேட்டுட்டு மனசு ரொம்ப கஷ்டமாயிட்டு அவனை விட்டுட்டு அவள் அங்கேருந்து போயிடுறா. பிறகு நம்ம ஹீரோக்கு முழிப்பு வந்ததுமே அவள் ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு நீங்கள் என்ன எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களேன்னு சொன்னதும் அவள் ஹீரோயினை மீட் பண்ண போனதுமே நீங்கள் என்ன இன்னுமே அவளை பற்றி யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னு சொன்னதும் நான் எப்பயுமே அவளை மட்டும் தான் லவ் பண்ணிகிட்ருக்கேன் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்பட்டுட்ருக்கான். அப்போ அங்கே நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட் வந்துட்டு போலீஸெல்லாம் கூட்டிகிட்டு வந்ததும் நான் என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு நீங்கள் எங்கே வந்திருக்கீங்கன்னு சொன்னதும் நீ இப்போ பண்ண எல்லாத்துக்குமே எங்ககிட்ட எவிடன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அவளை அங்கே அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோயினை வீட்டில் வந்து அவன் தேடி பார்த்தா ஹீரோயின் அங்கே வந்துட்டு ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு அங்கே கொடுத்த எல்லா பொருளையுமே வச்சுட்டு போயிடுறா. இதுக்கப்புறம் உங்கள் லைஃப் வந்துட்டு எப்போயுமே ஹாப்பியாக இருக்கட்டும், உங்கள் லைஃப்லேருந்து நான் தொந்தரவு பண்ண விரும்பலன்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கா. அதெல்லாமே பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப கவலையாகிட்டு அவங்க வீட்டில் வந்துட்டு புலம்புனதுமே இதுக்கு தான் சொன்னால் ஆரம்பத்துலேருந்தே எதையும் மறைக்காதான்னு சொல்லிட்டு இப்படியே புலம்பிட்டு இருந்தா என்ன பண்ண போகிற, அவட்ட போய் பண்ணதுக்கு மன்னிப்பு கேட்டு ஒழுங்கு அவளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வா அப்படின்றத சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின் பார்த்தா அங்கே பாட்டியோட தான் சேர்ந்து இருக்கா. அவளுக்குமே ரொம்ப கவலையாக தான் இருக்குது. பட் எல்லாத்தையும் மறந்துட்டு பாட்டியோட சேர்ந்து ஹாப்பியாக இருக்கணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ அங்கே வந்து பேச வந்ததுமே ஹீரோயின் பேச முடியாதுன்னு சொல்லிடுறா. பாட்டி தான் அங்கே வந்துட்டு ஸ்டாப் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன வேணும்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு நிறைய வந்து மிஸ்டேக் பண்ணிட்டேன், இருந்தாலுமே நான் வந்துட்டு உன்ட்ட மன்னிப்பு கேட்டு திரும்ப வந்து நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்படுறேன், ப்ளீஸ் நீ என் கூட சேர்ந்து வந்துடுன்னு சொன்னதும் உன் கூடலாம் நான் சேர்ந்து இருக்க போகிறது கிடையாது, நான் உன்னை டைவர்ஸ் பண்ண போகிறேன்னு சொன்னதும் அப்போ அங்கே பாட்டி அந்த வேர்ட்ஸை கேட்டுட்டு ஐயோ என் நெஞ்செல்லாம் வலிக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க பெரிய ட்ராமா அவங்க க்ரியேட் பண்ணதுமே அங்கே அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோ ஏன் பாட்டி நீங்கள் அப்படிலாம் சொல்லாதீங்க, நீங்கள் இல்லைன்னா எனக்கு யார் இருக்காங்க, நான் சும்மா தான் பாட்டி சொன்னேன், நான் கண்டிப்பாக வந்துட்டு அவனெல்லாம் வந்துட்டு விட மாட்டேன் அப்படின்ற சொன்னதும் ஐயோ என் நெஞ்சு இப்போ தான் கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்குது, நீங்கள் வந்துட்டு எப்பயும் சண்டை போடாமல் சேர்ந்துருக்கணும்னு அவங்க சொல்லிட்டு அங்கே கையை பிடிச்சி சேர்த்துமே வச்சிடுறாங்க. ஸோ ஹீரோயினுக்குமே புரிஞ்சுக்குது ஏன் பாட்டி நீங்கள் இப்படி பண்ணுறீங்கன்னு அவள் சொல்லிட்டு இருக்கா. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபில் சண்டை வரதெல்லாம் சகஜம்தான், அதுக்காக நீ வந்துட்டு வேணான்னு விட்டுட்டு போயிடுவியான்னு சொல்லிட்டு அவன் கூட சேர்ந்து அங்கே வந்துட்டு அனுப்பி விட்றாங்க. நம்ம ஹீரோவுமே பார்த்தா எல்லார் முன்னாடியுமே வச்சு அங்கே சூப்பராக ஹீரோயினுக்கு அங்கே வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ணிகிட்டு இருக்கான். அவளுமே ரொம்ப ஹாப்பியாகிட்டு அங்கே வந்துட்டு ஓகே சொல்லிடுறா. ரெண்டு பேர்த்துக்குமே அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கு. இவங்க 2 பேரும் சொல்லிட்டு இருக்காங்க. 2 பேருமே கிஸ் பண்ணிட்டு ரொம்ப ஹாப்பியாயிட்டு இருக்காங்க. 9 months ஆஃப்டர் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் வயிற்றுல அவன் காதை வச்சுட்டு பேபிக்கு இன்னும் பசிக்குதா சாப்பிடு அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான்.
நம்ம ஹீரோக்கு அங்கே கால் வந்துடுது. உன்னோட ஒய்ஃபோட ஃபேமிலியை பற்றி கண்டுபிடிச்சாச்சு, அவள் லூ ஃபேமிலியை சேர்ந்த பொண்ணு அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட இந்த விஷயத்த சொன்னதும் அவளுக்குமே ரொம்ப சந்தோஷமாயிருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.